வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். பார்த்தீங்களா? ஆமாம், அது ஒரு டைப்பான கலர் ப்ரோ, இல்லை சரியான கலரு, மயில் கலர். ஒரு மாதிரி ப்ளூ மினுமினுன்னு இருக்கு. மயில் கலர்னு சொல்ல முடியாது, மயில் மாதிரி, மயில் தோகை மாதிரி நல்ல மினுமினுன்னு இருக்கு, ஷைனிங்கா. ஆண் மயில் மாதிரி எப்படிலாம் சொல்லி சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. எங்கேயாவது பெருமைப்படுத்திக்கோங்க. OnePlusனா உங்களுக்கு அவ்வளோ கெத்துன்னு நினைக்கிறீங்க? அப்படிதான் இருந்துச்சு. இப்போதான் கொஞ்சம் நிலைமை மோசமா இருக்கு. திரும்ப அவங்க சரியாயிடுவாங்க போல. அது அந்த இதுக்கு கலாய்க்கிறதுக்காக சொல்றேன், சீரியஸ் எடுத்துக்காதீங்க. இந்த ஆமை பூந்த வீடு விளங்காதுலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஹேசல் பிளட் பூந்த வீடு விளங்கல போல. இதை நான் பல நாட்களாக சொல்லிட்டு இருக்கேன், இப்பதான் நீங்க வந்து என் வழிக்கு வந்துருக்கீங்க. ஹேசல் பிளட் வந்து இப்போ மொத்தம் அதில் இருக்க போறது இல்லைன்னு தான் சொல்றாங்க எல்லாரும். OnePlus 15 கிடையாதுங்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் OnePlus வந்து புத்துயிர் பெறுது. இத்தனை நாளா புத்தூர் கட்டோட சுத்தி இருந்தது, இனிமே தான் சரியாக போகுது. இது வரைக்கும் செத்து போற நிலைமையில இருந்தது, இப்போ ரீஎமர்ஜ் ஆகுது ஸ்ட்ராங்கா. ஆமா, அதுவும் கால்பே வேற ஒரு பெரிய லைசன்ஸ் கொடுத்துருக்காரு இவங்களுக்குலாம். தைரியமா 80,000க்கு வித்துக்கோங்க ஜி, நல்ல ஃபோன் தானே, வித்துக்கோங்க. பாத்தீங்களா, பெஞ்ச் மார்க் கம்பெனி ஆயிட்டுல. நீங்க தானே சொன்னீங்க அந்த கம்பெனி வந்து ஃபிளாக்ஷிப்புக்குலாம் வந்து ஒரு இதுவா வரும், ஒரு எடுத்துக்காட்டா வரும்னு. ஆமா ஆமா. ஸோ பிரைசிங் எப்படி பண்றதுங்கிறதுக்கு அதுதான் பெஞ்ச் மார்க். ஆமா, இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த கேட்டி குஞ்சுமன் மாதிரி இது வந்து குறுக்கால பூந்து பல காலத்துக்கு முன்னாடி ஜென்டில்மேன் போன்ற தயாரித்த, அதான் சொல்றேன், அந்த பெஞ்ச் மார்க் இருக்குங்க, அதுல எழுதி விட்டீங்க. அவர் தான் பெஞ்ச் மார்க்கா இருந்தாருல ப்ரொடியூசர்ஸ்ல, அதுக்குதான் சரி அந்த மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க்கா நத்திங் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தா இது வேற மாதிரி இருக்கு. என்னன்னா ரைட்ரா 55,000 எக்ஸ்ட்ரோனட் ஃபீயா, செம்ம அஃபோர்டபுள் ப்ரைசிங், சூப்பருங்க, விவோ வேற லெவல் அப்படி மாறிடுச்சு எல்லாம் கதை. 55,000க்கு வந்து 13s வந்துச்சு OnePlusல. ஓவர் பிரைஸ்டு, தண்டம் வேஸ்ட், இந்த கர்மத்தை எவன்டா வாங்குவான் அப்படின்னு கமெண்ட் போட்டுட்டு இருந்தவங்களாம் அமைதியா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சூப்பர் ஃபோன், எதுவும் தப்பா பேசாதீங்க, போய் வேலையை பாருங்க அப்படி சொல்றாங்க. ஆமா, அப்படி ஒரு அதான் நீங்க சொல்லுவீங்களா, புரட்டி போடும் திறன் கொண்ட ஒரு கம்பெனியா மாறிடுச்சு. இந்த காலம் மாற மாற அதுக்கு போட்டியா, அதாவது ஒரு கோடு, சின்ன கோடு போட்டுட்டு இதை வந்து தொடாமே நீங்க வந்து சின்னதாக்குங்க அப்படின்னு சொன்னா பக்கத்துல இன்னொரு பெரிய கோடு போடுவாங்கல்ல. ஆமா, அந்த மாதிரி தான். ரைட். ஆமா, போட்டுட்டே போவோம், தெருவா போட்டு போக வேண்டியதான், வேற எங்க போறது. அதேதான். ரைட்டு. ஸோ அதான் ப்ரோ, ஆக மொத்தம் அப்போ OnePlusக்கு பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஹாசில் பிளாடுன்னு ஒன்று இல்லாத வரைக்கும் OnePlus வந்து தலை நிமிர்ந்து மறுபடியும் நிற்கக்கூடிய நிலைங்கிறது வரப்போகுது. ஓகே, எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு நினைப்போம். சரி, இப்போ நம்ம ஏரியாவில் இந்த வெதர் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல ப்ரோ. ஆமாம் ப்ரோ. அது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த கிளைமேட்டு வெதரு இந்த லாஜிக்கே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் வீட்டில் பெரியவங்களை என்ன தெரியும் சொல்லுவாங்க, அப்பா இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்குல்ல அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? கிளைமேட்டுங்கிறது எப்பயுமே அந்தந்த பீரியாடிக்கலாக அந்தந்த அதான் ஃபிக்ஸட் வந்துட்டு போகும். ஆனால் இந்த வெதருங்கிறது ஃபினாமினா வந்து எப்போனாலும் மாறலாம் இல்லையா? காலையில் ஒரு மாதிரி இருக்கும், மத்தியானம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஆனால் கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கு. வெளியில நானும் பரத்தும் நடந்து போயிட்டு இருந்தோம். என் லைஃப்லேயே நான் இப்படி ஒரு அந்த வெப்ப காற்றை நான் பார்த்ததே இல்லை. ஏதோ பாலைவனத்துக்கு போன மாதிரி ஒரு காற்று எங்கன்னா அடையாறுல அதுவும் ரோட்ல அப்படியே அடிக்குது. ஏதோ யாரோ வந்து பெரிய ஹேர் ட்ரையர் ஒன்று எடுத்துட்டு வந்து ஒரு மூஞ்சிக்கு நேரம் வச்சு அடிக்கிற மாதிரி அவ்வளோ வாமா இருந்தது. இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸே பண்ணதில்லை. வண்டி ஓட்டிட்டு போகும்போது நான் சம்மர்ல இந்த மே மாசம் கத்திரி வெயில் சொல்லுவாங்கல்ல, அந்த டைம்ல இந்த ரேடியல் ரோட்ல வந்து ஒரு மணி அளவுல வண்டி எடுத்துட்டு போகும்போது வேணா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். வேகமா போகும்போது நம்ம காலில் அனல் அடிக்கும் கீழே ரோட்ல இருந்து. அது வேணா. ஆனா இது நீங்க தானங்க சொன்னீங்க, எல்லா நியூஸ் சேனல்லையும் சொன்னாங்களேங்க, 2025ல வந்து கத்திரி வெயிலே கிடையாது, குளுமையா இருக்க போகுதுன்னு சொன்னீங்களே. ஆமா சொன்னாங்க. இப்ப அடிக்குது, என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் அதான் இருக்காதுன்னு சொன்னாங்களே, அப்புறம் எப்ப திடீர்னு வந்தது? இல்லைங்க, இயல்பாகவே இந்த ஜூன் ஜூலையில் கூட சென்னையிலலாம் வந்து வெப்பநிலை அதிகமாக தாங்க இருக்கும். குறிப்பாக அந்த கோஸ்டல் ரீஜியன்ஸில் வெப்பநிலை அதிகமாக தான் இருக்கும். ஆனால் என்னென்னா இடையே மழை பெய்யும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேற்கு திசை காற்று தான் இப்போ வீரியம் பெற்று இருக்கும். அதனால் தரையிலேருந்து தான் காற்று வந்து வரும். ஸோ சாதகமான அமைப்பு வர்ற வரைக்கும் நமக்கு வந்து மழைக்கான அந்த கண்டிஷன்ஸுங்கிறது வந்து வராது. ஸோ உங்களுக்கு ஈவினிங்கில் இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுறீங்க. ஏன்னா ஈவினிங்கில் அப்பப்போ சாரல் தூரல் வந்து போட்டுட்ருக்கு போடுது. ஆனா கூடவே 4-5 இடியும் தூக்கி இறக்கி விட்டு போகுது அங்கங்க. அதுதான் கொஞ்சம் கடியா இருக்கு. ஆனா இன்டென்ஸ் ஆகும் இப்போ ரெயின்ஃபால். ஏன்னா ஆந்திராவுக்கு பக்கத்துல ஒரு சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தொடர்பா ஒரு வீடியோ கூட நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகலாம், ஸோ மறுபடியும் வந்து வெஸ்டர்லிஸ் ஆக்டிவ் ஆகலாம். அதே சமயம் சென்னைக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ தமிழ்நாடோட பிற ஏரியாஸ் எல்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது சென்னை வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூட்ல இருக்கு. ரெண்டாவது அதனுடைய அமைப்பே பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக்கல் அமைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம மேப்ல பார்த்தோம்னா இப்படி வந்து இப்படி வெளியே ஒரு பெண்டு வரும். இந்த ஆந்திராவை நெருங்கும் பொழுது இந்த பாண்டிச்சேரி கிட்டலாம் அப்படியே உள்ள இருக்கும், கடலூர் கிட்டலாம் உள்ள இருக்கும்.
இப்படி வந்து இப்படி மேலே வந்து கேளம்பாக்கத்துக்கிட்ட வந்து வெளியே வரும் லைட்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் மேலே வரும். சென்னை வந்து ஒரு அமைப்பே டிஃப்ரெண்ட். இந்த பழவேற்காடு ஏரி வரைக்கும் இப்படி ஒரு அமைப்பு இருக்கும், வெளியே வர்ற மாதிரியான ஒரு அமைப்பு. இது வந்து நிறைய விஷயங்களுக்கு நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக அமையும். ஏன்னா நமக்கு கீழே எல்லாம் கொஞ்சம் உள்ளே இருக்குது. அப்போ என்னன்னாக்கா உங்களுக்கு கடல் காற்று உள்ளே வரும்பொழுது அதே சமயம் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா மேற்கு காற்றுலேயே வெஸ்ட் நார்த் வெஸ்ட் விண்டுன்னு இருக்கு, மேற்கு வடமேற்கு திசை காற்றுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி காற்று வந்து வரும்போது, ட்ரையான விண்டு வரும்போது இந்த கடல் காற்றோட வந்து கான்டாக்ட் ஆகும்போது நமக்கு வந்து கன்வெக்ஷன் வந்து அப்பப்போ வந்து இருக்கும். ஸோ அதனால தான் டெல்டா மாதிரியான அந்த பகுதிகள்லாம் இருக்குல்ல, இப்போ காரைக்காலாக இருக்கட்டும், அந்த பகுதிகள், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்டு, கும்பகோணத்தில் கூட அப்பப்போ மழை பெய்யுது. பட் இந்த கோஸ்டல் ரீஜனுக்குலாம் இல்லாத ஒரு அட்வான்டேஜ், பிற கோஸ்டல் ரீஜனுக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ் சென்னைக்கு இருக்குது இந்த மாதிரியான காலகட்டத்திலையும். ஸோ ஆந்திராவுக்கு பக்கத்தில் சர்க்குலேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக ரெயின்ஃபாலும் இன்க்ரீஸ் ஆகும். மேபி இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பட் இது வந்து டைரக்ட் ரெயின்ஃபால் கிடையாது. ஆமாம், இப்போ நம்ம வந்து வடகிழக்கு பருவமழை காலத்தில் இங்கே சுழற்சி இருக்கும் போது அப்படியே கிழக்கு திசை காற்று உள்ள ஊடுருவி கண்டினியூஸாக அந்த ரெயின்ஃபால்லாம் கொடுக்குதுல, அந்த மாதிரி இருக்காது. அது வந்து விண்டை புல் பண்ணும், பட் ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். மேபி 50 mm 100 mm ஆஃப் ரெயின்ஃபாலை நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஆவரேஜாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பதிவாகும் போது உங்களுக்கு வந்து அடுத்த நாள் வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நேற்றே பேஞ்ச மழைக்கு இன்னைக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி குரோம்பேட்டில் இருக்கு இல்லையா? உண்மைதான். நேற்று ஆனால் பேஞ்ச மழை கம்மி தான், ரொம்ப கம்மி தான். ஆமாம், பட் அதுக்கே பரவாயில்லன்னு இருக்கு. பட் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரல் மாதிரி போட்டுட்டு இருந்தது. ஸோ நமக்கு ஆஃப்டர்நூன் செஷன் வரும்போதே பயங்கர ஹாட்டாக வந்து ஃபீல் ஆனிச்சு. அந்த தூரல் ஒன்று போதாதா, சும்மா கீழே அமைதியாக இருந்ததெல்லாம் கிளப்பி விட்டு ரொம்ப அப்படியே வாமான ஃபீல்லே நம்மளை சுத்த விட்டுட்டு இருந்தது. ஸோ எப்படியும் டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும் ஒரு 4-5 நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. சரி, இந்த டேட்டா சொல்லிவிடுவோம். ஸோ 16லேருந்து 19th 26 வந்து மறுபடியும் வெஸ்டர்லிஸ் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் ரீஜனுக்கு, கேரளாவுக்கு, காவேரி கேஷ்மெண்ட் ஏரியாலாம் நல்ல ரெயின்ஃபால் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ணுங்க. மழையும் பெய்யுது, அதாவது அந்த சைட்லேயும் மழை இருக்கு, சென்னையிலேயும் மழை இருக்குனாக்கா சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதானே சென்னை மக்கள். என்ஜாய் அப்படிங்கிறாரு. ஓகே. இருந்தாலும் ப்ரோ, எனக்கு என்னன்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா, வண்டி ஓட்டிட்டு வரும்போது ஒரு சம்மர் டைம்ல எனக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு வெப்ப காத்து ஃபீல் பண்றேன் அப்படின்னும் போது லாஜிக் இருக்கு. எதுவுமே இல்லை, ரோட்டில் நடந்து வரேன், அப்போ எனக்கு அதோட கொடூரமான ஒரு வெப்ப காத்து ஃபீல் ஆகுதுன்னா என்ன நடக்குது நம்ம ஊர்ல? இல்லை, குளோபல் வார்மிங்னால உலகம் முழுமைக்குமே பிரச்சனை வந்து அதிகமாயிட்டு. இப்போ நம்ம மெடிட்டரேனியன் சீல வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனதுனால யூரோப்பியன் கண்ட்ரீஸில் கூட நிறைய கண்ட்ரீஸில் above 40 டிகிரி செல்சியஸ் வந்து இந்த வருஷம் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்படியா? ஆமாம், above 40 பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த சேஞ்சஸுங்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. பட் இதெல்லாம் இருந்தாலுமே நம்ம நகரமயமாக்கல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து சென்னையில் பயங்கரமாக வந்து ஒரு காட்டத்தை வந்து காட்டுது. இதே மாதிரியான ஒரு விஷயம், டெம்பரேச்சருங்கிறது எல்லா இடத்துலையும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இதை விட ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இப்போ எங்கள் பகுதிகளெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப கடலுக்கு நெருக்கத்தில் தான் அந்த பகுதிகள்லாம் அமைஞ்சிருக்கு. குரோம்பேட்டாவது இப்போ நம்ம தள்ளி இருக்கோம் கடல்ல இருந்து. இதை விட அங்கே ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அதிகம், அங்கே வேர்க்கும், ஒரு மாதிரியாக இருக்கும், வேர்த்துக்கிட்டே இருக்கும், சீக்கிரமாக உலராது, அந்த பிரச்சனைலாம் இருக்குது. இது எல்லாமே இருந்தாலும் ஈவினிங் டைமில் அங்கே நம்மளால் வந்து சில விஷயங்களை வெளியே போய் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக பண்ண முடியும். அங்கேயே இருந்துட்டு இருக்கிற மக்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் ஆகலாம், ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் சென்னையில் இருந்துட்டு நான் அந்த ஏரியாவுக்கெல்லாம் போகும்போது அந்த ஏரியா எனக்கு பெட்டராக தான் ஃபீல் ஆகுது, இந்த டெம்பரேச்சர் வைஸ் நான் வந்து சொல்கிறேன். இத்தனைக்கே நம்ம வந்து குரோம்பேட்டில் இருக்கோம், இங்கே வந்து ஹியூமிடிட்டி அந்த அளவுக்கு இல்லை. ஸோ வெயிலை நம்மளால் வந்து ஓரளவுக்கு டாலரேட் பண்ணிக்க முடியும். பட் அப்படி இருந்துமே இங்கே வந்து அனல் வீசுறதுக்கு காரணம் இங்கே இருக்கிற அந்த எப்படி சொல்கிறது ஹைலி பாப்புலேட்டட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து டென்ஸ்லி பாப்புலேட்டட்னு சொல்லலாம். அண்ட் ரோட்டில் வந்து வெஹிக்கிள்ஸ் விடுற புகை இருக்குது பார்த்தீங்களா, பைக்கை ஓட்டிகிட்டு வந்தால் மூஞ்சிலே அடிக்குது. ஆமாம், சூடாக வந்து மூஞ்சில அந்த ஒரு எப்படி சொல்கிறது உண்மைதான் ஒரு ஸ்மெல்லோட இந்த அது ஒன்று. ரெண்டாவது கார்ஸ்லேருந்து வரக்கூடிய எக்ஸாஸ்ட்டு, அதாவது புகை மட்டும் இல்லை, ஏசினால வர்றது, அது செம்ம ஹீட்டு ப்ரோ. அது அதுக்கும் மேலே நான் தான் சொன்னேன், ஒரு தடவை அடையாறில் நின்றுட்டு இருந்தேன், பக்கத்தில் நல்லா செம ப்ரீமியமான ஒரு காரு, நல்லா உயரமாக ஆஃப் ரோடு வெஹிக்கிள் வச்சுக்கோங்க, அது சைட்லேருந்து வருது, அந்த ஃப்ரண்ட்டு பேனட்டு அந்த வீலு கேப்பில் கீழே அப்படியே காற்று சல்லுன்னு அடிக்குது, செம்ம சூடு. எனக்குலாம் எப்படி இருந்ததுன்னா, ஐயோ இதுக்கு சும்மாவே நான் வெளில நின்றுட்டு இருக்கேன்ல. எதுக்கு வருதுன்னா உங்களுக்கு வந்து ஆதரவு அளிக்கிறதுக்காக தான்.
இதை நகைச்சுவைக்காக சொல்கிறேன். நீங்கள் அப்படியே போகிறீங்களா சைக்கிளிங் போயிட்டு இருக்கும்போது அப்படியே காரை நிற்குதுன்னு வச்சுங்க, அப்படியே அது எந்த இடம் ஹீட்டாக இருக்குன்னு பாருங்க, ஒரு முட்டையை கட்டி எடுத்துகிட்டு போங்க, புரோட்டீன் தேவைப்படல, டக்குன்னு அப்படி உடச்சி அங்கே இடத்துல ஆம்லேட் போட்டு சாப்பிட வேண்டியது தான். அந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் தான் அதிகமாக விற்பனை ஆகுது. இல்லை, நான் இது வேற உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ப்ரோ. இப்போ லைவ் எக்ஸாம்பிளே ஒன்று பண்ணுவோம். இப்போ ஒரு கார் இருக்கு, எக்ஸாம்பிளுக்கு சொன்ன ஒரு i10 மாதிரி ஒரு கார் வச்சுப்போம் பழசு, இல்லாட்டி மாருதி 800 கூட வச்சுப்போம் ப்ரோ. ஏசி போட்டு ஓட்டுறோன்னு வைங்க. மாருதி 800ல ஒரு டிரைவர் இருக்காரு, ஏசி ஆன் பண்றாருன்னும் போது கார் சில்லுன்னு ஆயிடும் டக்குன்னு. ஏன்னா உள்ள இருக்கிறதே ஒரே ஒரு ஆள் தான், சோர்ஸ் ஆஃப் ஹீட்னு வச்சுக்கோங்க. நான் தானே ஹீட்டு நியாயமா பார்த்தா. இப்போ என்ன ஆயிடுது, 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க அப்படின்னும் போது கார் அதிகமாகும் போது அதே ஏசி அதே ஸ்பீட்ல தான் ஓடுது. பட் அந்த கூலிங்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஆமா, ஏன்னா நம்ம ஹியூமன்ஸ் பாடியிலேருந்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டு வெளில வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி தான் இப்போ எப்படி ஆயிடுதுன்னா, கூட்டமா கோழி அடைச்சு வச்சிருப்பாங்களே ப்ரோ, வளர்ப்பாங்களே பண்ணையில, அங்க எவ்வளவு ஹீட்டா இருக்கும். இது இவ்வளவையும் ஹனிபி பத்தி இந்த பிபிசி இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் நிறைய இதெல்லாம் போடுறாங்களே, பிபிசி வேர்ல்டு அது இதுன்னு. அதுலயே என்ன சொல்றாங்கன்னா, ஹனிபி மொத்தமா கூட்டமா இருந்ததுன்னா அதுங்க விங் ஃபிளாப் பண்றதுக்கு அதுக்கும் ரொம்ப ஃபாஸ்டா பண்ணுமா, எல்லாம் பண்றதுக்கு அதுக்கும் அதுங்க பாடியோட டெம்பரேச்சருக்கு நடுவில் ஒரு ஹனிபி மாட்டுச்சுன்னா புரிஞ்சிருமா, அவ்வளோ ஹீட் ஆகுமா, ஹீட் ஆகி செத்து போயிருமா. சுற்றி வந்து இப்போ ஒரு 10 வந்து ஒரு இது மேலே உட்காந்து இப்படி விழுந்துச்சுன்னா உள்ள இருக்க செத்து போயிருமா, அவ்வளோ டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகுமா. நான் இது எதுக்குன்னா, வெயிட் தாங்காம செத்து போனுச்சுன்னு சொன்னா கூட ஒரு லாஜிக் இருக்கும். ஆனா வந்து இப்போ அந்த டெம்பரேச்சரால அது சாவுதுனாக்கா இது வந்து நடக்கலாம். பட் அந்த அளவுக்கு இப்போ நம்ம மேல ஒரு 10 பசங்க ஏறி உட்காந்தா அது நம்ம சும்மா நசிங்கி செத்துருவோம். அது வேற விஷயம். மூச்சு விட முடியாது, லங்குக்காக காட்டு இந்த செஸ்ட் கேவிட்டியில இருக்கிற போன் எதுவுமே அப்படி போயிட்டு வராது, அப்படியே அமிங்கிரும். இப்படி ஷார்ட் பிரீத் பண்ணி சாக வேண்டியதான், அப்புறம் முடிஞ்சு போயிடும். அதான் இது எதுக்குன்னா, இப்போ நம்ம மக்களே ஒரு சிலர் என்ன கேட்டாங்கன்னா, அண்ணன் டெவலப்மெண்ட்டு எங்கள் ஊருக்கு எப்போ நான் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில கான்வர்சேஷன். இப்போ ஒன்றில் ப்ரோ விழுப்புரம் தாண்டி ஏதோ ஒரு வில்லேஜ்னு வச்சுக்கோங்களேன், அந்த பசங்க டெவலப்மெண்ட் என்ன நினச்சிக்கிட்டாங்க, இங்கே நைட் டைம் ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் சொல்கிறீங்களே, அப்புறம் ஒரு 20 மாடி நைட்டு பிரியாணி கிடைச்சா தான் டெவலப்மெண்ட்டா, அந்த மைண்ட் செட்டில் எப்படின்னா, எங்கனாலும் போனோம், எனக்கு எல்லா இடத்துலையும் ஹைவேஸ் இருக்கணும், ஊருக்குள்ளார எல்லார் வீட்லயும் 2 கார் ஒரு கார் நிக்கணும், இதுதான் டெவலப்மெண்ட்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஒரு மாயையான ஒரு உலகம் இருக்கு ப்ரோ நிஜமாவே. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு இங்க இருக்கிறவனுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, ஊருக்கு யாராவது இங்க ஒர்க் பண்ணிட்டு போவாங்க தெரியுமா, ஊருக்கு போனாலே எல்லாருமே நம்ம கமெண்ட் செக்ஷன்லயே போடுவாங்க, நீங்க வேற என்ன. இதுக்கு காரணம் இவங்க இல்ல ப்ரோ, இப்ப நம்ம மூவி மைண்ட் செட்ன்றீங்களா, தொன்று தொட்டு இது ஒரு விஷயமாவே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ எங்கள் ரிலேஷனில் எங்கள் சொந்தக்காரவங்கள இப்போ எங்கள் ஊருக்காரவங்கள இப்போ ஃப்ரான்ஸுக்கு போவாங்க, அங்கே போய் வந்து பார்ப்பாங்க, அங்கேருந்து வரும்போது சில பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க, அவங்க வந்தாக்கா ஒரு கெத்தாக ஒன்று இருக்கும், அதை வந்து இவங்க வந்து பார்த்து வந்து வளர்ந்துருப்பாங்க. ரெண்டாவது நம்ம சினிமாக்கள்லேயும் பார்க்குறோம், வடிவேல் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு ரோடா, துபாய் ரோட அப்படியே சாதத்தை ஊற்றி அங்கேயே பிசைஞ்சிட்டீங்களாம் பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பில்டப் வந்து அப்பப்போ வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு முன்னாடி இருந்தவங்களும் சினிமாக்கெல்லாம் அந்த மாதிரியான பில்டப் கொடுத்துருக்கு. ஏழை என்று யாரும் இல்லை எங்கும் கொண்டாட்டம்னு சிங்கப்பூர்ல போய் ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பாரு. சிங்கப்பூருங்கிறது சென்னையில பாதி சைஸ் கூட கிடையாது எனக்கு தெரியும். நீங்க அந்த கணக்கு பாத்தீங்கன்னாக்கா பாப்புலேஷன் வைஸும் பாத்தீங்கன்னாக்கா இது வந்து இதை விட சம்பந்தமே இல்லை. இப்ப எங்க வேற லெவல்ல இருக்கு. இப்ப சென்னை வேற மாதிரி சென்னை சிட்டி மட்டுமே அவ்வளவு பெரிய ஒரு சிட்டி தகன்னு கொதிச்சுக்கிட்டு கிடக்கு. ஆமா, அது மட்டும் இல்லாம இதோட அமைப்புங்கிறதும் வந்து வேற. அதை சுத்தி வந்து அது வந்து டிராபிக் இன்னும் க்ளோஸரா இருக்கு. ஸோ டெய்லியுமே அவங்களுக்கு வந்து ரெயின்ஃபால், அதாவது எப்படி சொன்னா அன்பிரடிக்டபிள் கிளைமேட்டா இருக்கும் சிங்கப்பூர். ஏன்னா அது ஈக்குவேட்டருக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறதுனால திடீர்னு வெயில் அடிச்சுட்டு இருக்கும் போதே சடனாக வந்து தண்டர்ஸ்டார்ம் ஃபார்மேஷனுங்கிறது உருவாகி க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகி மழைலாம் வந்து ரெக்கார்ட் ஆகலாம். ஸோ அங்கே இருக்கிற அந்த கண்டிஷன்ஸ் வந்து வேறு. அண்ட் அங்கே அப்போ இருந்த நிலைமைக்கு அந்த மாதிரி இருந்தது. இப்போ அங்கேயும் தான் பிரச்சனைகள் இருக்குது, அங்கேயும் சிக்கல்கள் இருக்குது, அங்கேயும் வந்து உணவோட விலை ரொம்ப அதிகமாக இருக்குது, அது வந்து வாங்கி சாப்பிட முடியாமல் இருக்காங்க. அங்கேயும் 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க, 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வெளியே நின்று வேலை செய்கிறவங்க இருக்காங்க, அவங்களாலே 5 ஸ்டார் ஹோட்டலில் உள்ள போய் சாப்பிட முடியாத நிலைமையும் இருக்கு. ஸோ இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுங்கிறது ஐரோப்பிய கண்ட்ரியிலும் இருக்கு, எல்லா கண்ட்ரிலையும் வந்து இருக்கு. பட் இவங்களுக்கு என்னன்னாக்கா ஒரு விஷயம், உயர்ந்த கட்டிடங்கள் வளர்ச்சின்னு நினைச்சுக்கிறாங்க வெளிநாடை பார்க்கும்போது. நிறைய பேர் இப்போ கலிஃபோர்னியா அந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்கிறவங்களே, நியூயார்க்லலாம் இருக்கிறவங்களே என்ன சொல்றாங்கனாக்கா, கீழெல்லாம் அவ்வளோ குப்பையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து கார்பேஜ் பேக் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வந்து இப்போ நம்ம கூட திடக்கழிவு மேலாண்மை திட்டம்னு சொல்லி ஏதோ முயற்சி பண்ணுறோம். இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் ப்ராப்பரான ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், அது வேற விஷயம். பட் அங்கெல்லாம் இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்குறது இல்லை, அந்த உயர்ந்த கட்டிடத்தை மட்டும்தான் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் இந்த 1 BHK வீடு இருக்கு இல்லையா, இந்த பட்ஜெட் வீடு வாங்குறவங்க வந்து குறைஞ்சிட்டாங்க.
ஓகேவா? எல்லாருமே லக்ஸரி வீடை தான் பார்க்குறாங்க. ஸோ லக்ஸரி பட்ஜெட்டுக்கு மூவ் ஆகுறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கார்கள் விற்பனையிலேயே உங்களுக்கு வந்து இப்போ லோ லெவல் கார்ஸஸ் விற்கிறது பிலோ கிடையாது. 10 lakhsலாம் விற்கிறது இல்லை. ஆமாம், ஹை லெவல் பிலோ 10 lakhsங்கிறது இப்போ அவங்க BS6 இன்ஜின் வந்த பிறகு இவி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்த பிறகு விலை ஏறிட்டு வாகனங்கள் அது வேற. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நார்மலாகவே ஒரு இவி வெஹிக்கிள் வந்து 10 லட்சத்துக்கிட்ட வந்துடுதுன்னு வச்சுங்க. நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கனாக்கா BMW போகிறாங்க, பென்ஸ் போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபா ஆடிக்கு போகிறாங்க, 20 lakhs 25 lakhs இந்த மாதிரியான வண்டியெல்லாம் அதிகமாக விற்கிது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. டிவியில் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இப்போ ஃபோனு நம்ம சேனலில் நம்ம அதிகமாக பேசுகிறது மொபைல் ஃபோன்ஸ் தான். பட்ஜெட் ஃபோன்ஸ் விற்கிறத விட இப்போ நம்மளே பட்ஜெட்டுக்குள்ளே அப்படிங்கிறத 30,000 கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? இப்போ 8S Gen 4லாம் ஏன் 35,000 வருதுனாக்கா 35,000 30K வருதுனாக்கா மக்கள் வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு நார்மல் பட்ஜெட் மாதிரி ஆயிடுச்சு. இது வளர்ச்சியா வளர்ச்சி இல்லையாங்கிறது காலம் தான் பதில். ஆமா, காலம். எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. நிஜமா உண்மைதான். ஆனா இதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதான் உண்மை. ஆனா இது உண்மையான வளர்ச்சியாங்கிறது தான். இது வளர்ச்சியானாக்கா இப்போ இன்னைக்கு நான் வந்து ஒரு 10 ரூபா செலவு பண்றேன் நான், இன்ஃப்ளேஷனாக நீங்கள் கால்குலேட் பண்ணாலும் அதுக்கப்புறம் என்னால் 100 ரூபா கொடுத்து அதை வந்து இது பண்ண முடியுது, எனக்கு சம்பளம் வந்து உயருது, என்னால் வந்து இன்னும் சம்பாதிக்க முடியுதுன்னா அது பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி தான். ஓகேவா? என்னால் வந்து பிரித்து இது பண்ண முடியுதுன்னு. பட் அதற்கு தகுந்த மாதிரி என்னுடைய செலவுகளும் வந்து உயர்ந்துருது. நான் வேற வேற பொருட்களை நோக்கி நான் வந்து ஓட ஆரம்பிக்கிறேன். உண்மைதான். இது வளர்ச்சியான்னு கேட்டிங்கன்னா அதை நான் எந்த அளவுக்கு எனக்காக நான் வந்து லிமிட் பண்ணிக்கிறேன், என்னோட பட்ஜெட்டுக்குள்ளே முடிஞ்சதுக்காக நான் செலவு பண்ணுறேங்கிறது இருக்குது. இப்போ BMW அதிகமாக விற்கிறது 20-25 லட்ச ரூபா கார் போகிறாங்கன்னா அதில் எத்தனை பேர் வந்து இஎம்ஐ போடாமல் போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்குது. கரெக்ட். இதில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னு வச்சிங்களேன், ரியல் எஸ்டேட் வந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாயிட்டு சென்னையை பொறுத்த வரைக்கும். இப்போ சாதாரணமாகவே கோடி கணக்கில் வந்து ரேட் வந்து விற்குது. இதில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டினாங்கனாக்கா மல்டி ஸ்டோரேஜ் ஹை ரைஸ் அப்பார்ட்மெண்ட்டுன்னு வச்சிங்களேன், 100 பில்டிங் இருக்குது 200 பில்டிங் இருக்குனாக்கா அதில் கண்டிப்பாக வந்து ஃபில்லப் ஆகாத ஒரு இதுங்கிறது ஒரு 20% வந்து இல்லை ஒரு 10% மினிமம் 10 to 5% வந்து உங்களுக்கு வந்து ஃபில்லப் ஆகாமல் தான் இருக்குது. இருந்தாலும் ரேட்டு மட்டும் குறைய மாட்டேங்குது. ரேட்டை வந்து அப்படியே வந்து ப்ராமிசிங்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. இல்லை இதில் வந்து எஃபெக்டிவ் லேண்டுன்னு சொல்லுவோம்ல ப்ரோ, ஆக்சுவல் இப்போ வீடு வாங்குறாங்க யூடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆகுது, அது கணக்கு படி பார்த்தீங்கன்னா இப்போ 25 மாடி கட்டுறாங்க, 25 அது பேங்க் லோனுக்காக மட்டும்தான். யூடிஎஸ் நீங்கள் போனீங்கன்னா பேங்க் லோனுக்காக பார்த்துக்கலாம். நாளை மறுநாள் நீங்கள் வந்து அந்த யூடிஎஸை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பணமாவோ வாங்கணுன்னாக்கா இன்னொருத்தட்ட வித்துட்டாக்கா அது வந்து முடியும். பட் எல்லாரும் இப்போ போய் அடையாறில் போய் 14,000 15,000 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கொடுத்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்குவாங்களான்னு கேட்டிங்கனாக்கா வாங்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நான் வந்து இந்த சைடு போய் இந்த சிங்கப்பெருமாள் கோயிலில் போய் லேண்டை வாங்கிட்டு போயிடுறேன், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 3,000 ரூபாய்க்கு நான் வந்து வாங்கிட்டு போயிடுறேன். இப்போ வந்து முன்னாடி 1000 ரூபா வித்துட்டு இருந்தது, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அங்கேயே 3,000 ரூபா ஆகிட்டு இப்போ ரேட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து ரேட்டு லேண்ட் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த ப்ரைஸை வந்து ட்ராப் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு ட்ராப்புக்குள்ளே நம்மளை கொண்டுட்டு வர்றது தான். எப்படி விலை இறங்காமே இருக்கும் அதுதான் நான் கேட்குறேன். ஒரு பொருளுக்கு டிமாண்ட் இல்லைன்னா விலை இறங்கணும். இப்போ போன வருஷம் ரிலீஸ் ஆன மொபைல் ஃபோனு இந்த வருஷம் கம்மி காஸ்ட்டுக்கு வருது. S24 அல்ட்ராவை நீங்கள் வந்து 70,000 ரூபாய்க்கு கூட வாங்கலாம். ஆமாம், வாங்க முடியுது இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணாத மொபைலையே. ஓகேவா? பட் ஆனால் இந்த கட்டடங்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே விற்பனை ஆகாமல் இருந்தாலும் அது எப்படி இருந்தாலும் ஏறும். எப்படி இருந்தாலும் எப்படி ஏறும்? அப்போ என்ன நடக்குதுனாக்கா இங்கே வளர்ச்சின்னு ஒன்று இல்லை, வளர்ச்சி இருக்குமோன்னு நினச்சி எல்லாமே மூவ் ஆகுது. இது இதில் மட்டும் கிடையாது, ஷேர் மார்க்கெட் கொண்டு இப்படி தான் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ஏன் வந்து கரெக்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, இந்த வார்த்தையை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி கரெக்ட் ஆகிருக்கு, அது மாதிரி சென்செக்ஸ் கரெக்ட் ஆகிருக்கும்பாங்க. அது ஏன் கரெக்டுன்னு சொல்கிறாங்க, டவுன் ஆகிருக்குன்னு சொல்ல வேண்டியது தானே? அவங்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் சொல்லும் போது இதை சொல்லுவாங்க கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கரெக்ட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா உண்மையான சந்தை மதிப்பை நோக்கி அது நகர்ந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். உண்மை இல்லாதது இது இப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்லேயே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரியே தான் இந்த வளர்ச்சியும் இருக்கு. இதில் இப்படிலாம் வரும், மெட்ரோ வரப்போகுது, மெட்ரோ வரப்போகுது, அதனால இங்கே லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும், இப்பயே வாங்கிக்கோங்க. ஆமாம், இப்படியே ஒரு கற்பனையிலேயே அது இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க தவிர்த்து அதாவது அடுத்து நடக்க போகுதுன்னு நினச்சி இப்பயே அதோடைய விலைகள்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதை வந்து இதுக்கு வந்து உறுதுணையாக மக்களும் இருக்காங்க. இப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுது, உடனே இவங்க பணத்தை போடுறாங்க. ஒரு இடம் இருந்ததுனாக்கா அதுக்கு வந்து அடிச்சுக்கிறாங்க, யார் முதல்ல போகிறதுன்னு. இல்லை இப்போ ரீசெண்டாக நம்ம அஸ்வத் கூட ஒரு விஷயம் சொன்னோம், அதை இந்த இடத்துல சொல்கிறேன். ரியல் எஸ்டேட் ஒரு பக்கம் இப்படி போகுதுங்கிறது ஒரு பக்கம் மக்களோட கையில் இருக்குங்கிறது ஆக்சுவல்
ஃபேக்ட். இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க ஹைரைஸ் பில்டிங்ஸ் வந்து இப்போ நியூயார்க் மாதிரியான இடத்துலயே போனாலும் கூட குப்பை மேனேஜ் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குது. கீழே ஃபுல்லாக குப்பையாக தான் பார்க்க முடியுது. மேபி கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து குப்பையை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடமா வச்சு அங்கேருந்து கூட அவங்க ஷிப் பண்ணலாம். ஆமாம் ப்ரோ, டிபெண்ட்ஸ் ஆன் பாப்புலேஷன் இல்லையா? ஆமாம், சென்னையோட பாப்புலேஷன் above 1 crore அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம். நம்ம மெட்ரோபாலிட்டன் ஓவரால் நம்ம அதாவது நீங்கள் வந்து சென்னையை நீங்கள் எடுத்தீங்கன்னா வித்தியாசமான பகுதி. நீங்கள் வந்து சோழிங்கநல்லூர்லேருந்து இப்போ தான் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க சிட்டி லிமிட்டை. இப்போ சோழிங்கநல்லூர் வந்து சிட்டி லிமிட்டில் வருது, சென்னை மாநகராட்சியில் வருது. மகாபலிபுரம் கூட ஆமாம், இப்போ தான் ஒரு 600 சொச்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். இப்போ பட் இதில் சப்பர்பன் இருக்கு. இப்போ குரோம்பேட்டு சிட்டிக்குள்ளே வராது. இது வந்து தாம்பரம் கார்பரேஷனில் வருது. அந்த மாதிரி ஆவடி தனி கார்பரேஷனாக இருக்குது. அப்போ நீங்கள் சப்பர்ப் எல்லாத்தையுமே சேர்த்திங்கன்னா இப்போ பட்டாபிராம திருவள்ளூர் வரைக்கும் சென்னை தான். அந்த சப்பர்பெல்லாம் நீங்கள் சென்னையோட சப்பர்புன்னு சொல்லிக்கலாம். அப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கன்னா இதோடைய ஓவரால் ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆகுது. பாப்புலேஷனும் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப அதிகமாக இந்த ஒரு இடத்துல மட்டும் கன்சாலிடேட் ஆகி கிடக்கு. உண்மைதான். ஸோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசன். ரெண்டாவது இண்டஸ்ட்ரியல் க்ரோத்துன்னு இருக்குது. இப்போ நமக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பின் சைடில் இப்போ திருமுடிவாக்கம் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தும் இருக்குது. இப்போ ஓரகடம் சைட்லலாம் வந்து அதுதான் நடக்குது. ஓகேவா? அங்கே ஜாப்பனீஸ் டவுன்ஷிப் இதெல்லாம் ஃபியூச்சர் தான். இப்போ அங்கே லேண்ட் ரேட் ஏறுது, அங்கே மக்கள் போய் செட்டில்ட் ஆகுறாங்க, அங்கே ஒரு வளர்ச்சி வருது. கவர்மெண்ட் என்ன சொல்லுதுனாக்கா நாங்கள் அங்கே இந்த ப்ராஜெக்டை கொண்டுட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாப்பனீஸ் டவுன்ஷிப்புங்கிறது அந்த நார்த் சென்னைக்கு பக்கத்தில் வரப்போகுதுன்னு ஒரு இது ஒன்று இருக்குது. அது ஜாப்பனீஸ் டவுன்ஷிப் ஜப்பான் அங்கே இருக்கிற மாதிரியா? ஆமாம், அந்த மாதிரி பண்ண போகிறாங்களாம். ஜப்பானில் இருக்கிற வீடு அமைப்புகள் மாதிரி பண்ணுவாங்களான்னு தெரியல. அது ஏதாவது ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் பண்ணும். இப்போ கூட போரூரில் கேட்டால் ஃப்ரெஞ்சு ஸ்டைல் டவுன் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணாங்க. அது மாதிரி சில நிறுவனங்கள் வந்து இங்கேயே பண்ணுறாங்க. அவுட்டரில் இருந்து சோழிங்கநல்லூர் சைட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாடை வச்சு அந்த நாடு மாதிரி இருக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வால் ஷேரிங் கிடையாது. ஸோ இண்டிவிஜுவல் ஹவுசஸாக இருக்கும். இங்க இருக்கு அந்த மாதிரி. கரெக்ட் நீங்க சொல்றது. ஆமா, இண்டிவிஜுவல் ஹவுசஸ். பக்கத்து வீட்டோட சத்தங்கள் உங்களுக்கு எதுவும் கேட்காது. யாரா ட்ரில் போட்டா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா எல்லாமே இண்டிவிஜுவல். இது இங்க இந்த 200 ஃபீட் ரோட்ல அந்த எம்பசி இருக்குல்ல ப்ரோ, அதுக்கு பின்னாடி இருக்கு. அதான் இப்படி அந்த கூரை பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஃபிளாட்டா இருக்கும் இல்லையா? நம்மலாம் மாடி வீடு கட்டும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா இப்படி மேல இழுத்து இப்படி வச்சிருவாங்க. அப்படி வச்சுட்டாக்கா அது பிரெஞ்சு ஸ்டைலா. ஓ, மேல வந்து ஃபிளாட்டா மாடி இருக்கும், அதுக்கு பதில் வந்து இப்படி கொண்டு போயிட்டு இப்படி இறக்கி விட்டாங்கன்னா அது பிரெஞ்சு ஸ்டைல். வெளிநாட்டுல எல்லாம் நீங்க பேய் படத்துல எல்லாம் பாத்திருப்பீங்களா? இந்த மேல ஏறுவானுங்க, அதுக்கு மேல ஒரு படிக்கட்டு இருக்கும், அது இந்த கூரை மாதிரி இருக்கும், அதுக்கு மேல வந்து இந்த பழைய பொருட்கள்லாம் போட்டு வச்சிருப்பானுங்க. அதுல தான் பெரும்பாலும் பேய் சுத்திக்கிட்டு இருக்கும். இவனுக்கு படுத்து கிடப்பானுங்க, கட்டிலுக்கு மேலே டும்முன்னு சத்தம் கேட்கும். பழைய பேய் படத்தெல்லாம் பார்த்தாக்கா அந்த மாதிரி ஒரு கூரை கொட்டை மேலே வந்து ஒரு அழகாக அப்படி இந்த அதை வந்து ஒரு சிமெண்ட்டில் போட்டிருக்கானுங்க. ஒரு கூரையாக போட்டப்போ பார்த்தீங்கன்னா அழகாக அது எதுக்கு போட்டாங்கன்னா ஹீட்டை வந்து இது பண்ணுறதுக்கு தான். இப்போ அது அந்த காலத்துலேருந்து அந்த பழைய காலத்து பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டே வந்து பயங்கரமாக உயர்த்திருப்பாங்க. அதுக்கு காரணமே ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான். இந்த மாதிரி ஷேப்பில் போடும் போது அது வந்து வெதரை வந்து தாங்கும். இப்போ மழை பெஞ்சாலும் பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயும் வந்து இறங்கிடும். பனி பெஞ்சாலும் பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து பனி வந்து விழுந்து அது நீராக மாறும். ஃப்ளாட்டாக இருக்கிற இடத்துல வெயிட் அதிகமாகும். ஆமாம், அந்த பனியில். அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான வீடுகள் கட்டுறது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். மேலே வந்து இந்த மாதிரி கொண்டு வருவாங்க. இவனுங்க என்ன இங்கே சென்னையில் பண்ணுறானுங்கனாக்கா வேகாத வெயிலில் வெள்ளைக்காரன்லாம் அப்படி கட்டியிருக்கிறான், இது வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டு இது ஃப்ரெஞ்சு ஸ்டைலுன்னுறானுங்க. இது ஹீட்டை தாங்குமான்னு கேட்டிங்கன்னாக்கா ஹைட்டை ஏற்ற மாட்டேங்கிறானுங்க. ரூஃப் ஹைட்டு வந்து கரெக்டாக இருக்க போல. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணிட்டு இல்லை. நான் ஆக்சுவலாக அந்த இது கூட சொல்லலாம் ப்ரோ, இந்த குப்பை கதை. அதுவும் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அஸ்வத் வந்து காலையில் நான் பேட்மிண்டன் ஆடிட்டு இருக்கும்போது சொல்கிறான், அண்ணன் பார்த்தீங்களா நான் என்னதுறான்னா, யாரோ கனடாவில் என்ன பண்ணியிருக்காங்க, காரில் குப்பை அள்ளிட்டு வந்து போடுறத கனடாவில் இருக்கிற யாரோ வீடியோ எடுத்து போட்டாங்க. இந்தியன்ஸ் அங்கே போய் இருக்கிறவங்க வீட்டில் குப்பையை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே ரோட்டில் காரில் கொண்டு வந்து போடுறது. இங்க என்ன ட்ரெண்டோ அந்த ட்ரெண்ட் அங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. இங்க பண்ணிட்டு ப்ரோ இங்க எப்படி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுதோ அங்கேயும் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. மைக்ரன்ஸ் வர பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அமெரிக்காலயா அவர் வந்து என்ன சொல்றாரு அந்த அதிபர் அப்படின்னாக்கா, மெக்சிகன்ஸ் வரும்போது எனக்கு பக்கத்து நாட்டிலேருந்து வரும்போது அவங்க இல்லீகலாக வந்துட்டாங்கனாக்கா என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, அவங்களால வந்து எனக்கு சில பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அதில் இருக்கிற சிக்கல்கள்லாம் வேறு, அதை நம்ம வேறு மாதிரி நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் அவர் சொல்கிறதுல இருக்கிற அந்த உள்ள அர்த்தம் வந்து இதுதான், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் போது அங்கே இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குது. ஆமாம், வெளிநாடுகளில் பாப்புலேஷன் கம்மியாக இருந்தது, அது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இப்போ லண்டன் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மாதிரி தான் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஓ, இந்த அளவுக்கு டென்ஸாக ஆகிப்போச்சு. ஆமாம், டென்சிட்டி பாப்புலேஷன் வந்து அதிகமாகிட்டு அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா இதே மாதிரி தான். அந்த ஒரு கடை இருக்குதான், அங்கே வந்து மீன் பொரிச்சு விற்கிறாங்களாம். மீன் பொரிச்சு விற்கிறாங்கனாக்கா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி, இல்லை வந்து பாயில் பண்ணி விற்கிறாங்க, சைனீஸ் ஐட்டம்னு. சரி, அதை சாப்பிட்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு அப்படியே ஸ்டாண்டிங்கில் நிற்கிறாங்களாம் சுற்றி.
அப்போ வந்து லண்டன் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிட்டு. ஏன்னா எனக்கு வந்து இதுக்கு போயிட்டு போனாங்க, கேம்பிரிட்ஜ் போயிட்டு லண்டனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சவங்க போனாங்க. கேம்பிரிட்ஜில் வந்து பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் பாப்புலேஷன் தான் அதிகமாக இருக்க போகுது. ஸோ அங்கே வந்து வேறு விதமாக இருந்தது. அதுதான் வந்து ஆக்சுவலாக ஒரு யூகே பிரிட்டன் மாதிரி ஒரு ஃபீல். அங்கே அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. ஒருத்தர் அந்த அளவுக்கு பார்த்துக்கிறது, முகத்தை பார்த்து பேசிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது கிடையாது. பார்த்தாலும் அவங்க பெருசாக ஒன்றும் இது பண்ணிக்கிறது கிடையாது. அவங்க படிக்க அவங்களோட டே டு டே டாஸ்க்கை பண்ணிகிட்டு இருப்பாங்கிற மாதிரி. பட் லண்டன் அப்படி கிடையாது. லண்டனில் வந்து நிறைய மைக்ரண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணனா எவ்வளோ $1 ஃபைன்னு சொன்னாங்க. அவ்வளோ ஃபாலோ பண்ணுறது இல்லையா? ஆமாம், அப்படி இருந்தாலும் அங்கே சிக்கல்கள் இருக்குது. அதான் இது நான் கேள்விப்பட்டோன்னே எனக்கு அப்புறம் இருந்ததுன்னா, இங்கே மானத்தை வாங்கினது பார்த்தா கனடாலையும் போய் மானத்தை வாங்குறீங்களாடான்னு தான் இருந்தது. கார் எடுத்துகிட்டு போய் ரோட்டில் போய் குப்பையை கொட்டி அதை எவனோ ஒருத்தர் வீடியோ எடுத்து அசிங்கப்படுத்தி. ஆக்சுவலாக கனடா நாடு உருவானதுலே ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது ப்ரோ. அதில் நிறைய வரலாற்று இதெல்லாம் இருக்குது கனடா உருவானதில். இப்போ கனடாலே பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்காவை ஒட்டி தான் அங்கே பெரிய நகரங்கள்லாம் இருக்குது. ஆமாம் ஆமாம், முக்கியமான நகரங்கள் எல்லாமே அமெரிக்கா ஒட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து குளிர் நிறைந்த பகுதி. ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நார்தர்ன் ஹெமிஸ்பியருக்கு க்ளோஸாக போகும், கிரீன்லாண்டுக்கு பக்கத்தில் வந்து இருக்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் அடர்த்திங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. போலார் ரீஜியனில் தான் இப்போ கனடா இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல. பட் வந்து நார்தர்ன் யூஎஸை ஒட்டி தான் இருக்குது. அங்கே தான் பெரிய பெரிய அந்த வர்த்தகம்லாம் வந்து நடக்குது. அதான் பார்டர் பார்த்தேன் ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி தான் பார்டர் கரெக்டாக அந்த லேக்கு. ஆமாம், அதுக்குள்ளாரெல்லாம் தான் போயிட்டு இருக்கோம். அந்த இது இருக்குல்ல, நயகரா நீர்வீழ்ச்சி சொல்கிறாங்களே, அது 2 சைட்லேயும் இருக்குல்ல. அந்த சைட்லேயும் இருக்கலாம், இந்த சைடு நம்ம இப்போ அத்திரப்பள்ளி ஃபால்ஸுக்கு போகலையா, இந்த சைடு வால்பாறையிலேருந்து நம்ம வந்து இந்த சைட்லேருந்து பார்க்கலாம் அத்திரப்பள்ளி ஃபால்ஸை. அந்த மாதிரி போகணுன்னாக்கா சுற்றி அப்படி போங்கம்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குல்ல, அதே மாதிரி தான் நயகரா நீர்வீழ்ச்சியும் இந்த 2 நாட்டுக்கு இடையில இருக்கிறது. நான் சொல்ல வர்றது என்னென்னா, கனடாவுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரம்ங்கிறதுல மேஜராக அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா அது அமெரிக்கா தான் ஆக்சுவலாக போல இருக்குது, அந்த லட்சணத்தில் தான் இருக்கும் அந்த பார்டர் எல்லாமே. அமெரிக்கன்ஸை டிபெண்ட் பண்ணி அங்கே இருக்கிற அந்த பொருட்கள் வந்து, அதனால தான் டேக்ஸுன்னு உடனே அங்கே மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு. கனடாவுக்கு நான் எத்தனை % டேக்ஸ் போடுறான்னு இவர் வந்து நம்ம ஆள் வந்து அப்பப்போ ஏதாவது ஒன்று சொல்ல போக அவர் வந்து கனடா வந்து ரொம்பவே வந்து பயந்துருவாங்க. ஆமாம், ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது, அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ரீசெண்ட் ட்ரெண்டில் வந்து யூஎஸ் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னா, ஒன்று ஜப்பானு, இன்னொன்று கனடா. ஆனால் ஜப்பானை டிபெண்ட் பண்ணி தான் இதில் இருக்குது, நம்ம யூஎஸ் இருக்குது. யூஎஸ் வந்து இதை பண்ணுது. பட் யூஎஸ் ஏன்னா நிறைய வாங்குற கன்சியூமர்ஸ் வந்து இருக்காங்க அப்படிங்கிற தைரியம் தான். அதை விட அதிக கன்சியூமரிசம் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்குது, அது வந்து வேறு விஷயம். பட் வந்து எஃபெக்டிவ் எப்படி சொல்கிறது, அதிக காசு கொடுத்து வாங்குற பையர்ஸ் வந்து யூஎஸில் நிறைய இருக்காங்க. கரெக்ட், அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பர்ச்சேசிங் பவர் கொஞ்சம் அதிகம் தான். அமெரிக்கா நிறைய கடன் வாங்கியிருக்கிற கண்ட்ரி, அதோட சொத்து ஜப்பான்ல தான் கிடக்கு. ஆனால் வெளியே தெரிய மாட்டேங்குது இல்லை இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறது. டீப்பாக அனலைஸ் பண்ணால் ஒரு இப்போ நம்ம எக்கனாமியை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னாக்கா அமெரிக்காவுக்கு எவ்வளோ டெப்ட் இருக்குங்கிறது வந்து தெரியும். எல்லாருக்கும் அது தெரியணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து ஒரு கனவு உலகம் தான். அது ஒரு கனவு நாடு, இளைஞர்களினுடைய கனவு நாடு. அது ஏன் கனவு நாடாக இருக்குனாக்கா அதுலேயும் அதில் நன்மைகள் இல்லைன்னு கிடையாது. அங்கே போனால் நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், நம்மளை 8 மணி நேரத்துக்கு மேலே அவனை தொந்தரவு பண்ண மாட்டான். இங்கேனாக்கா நம்மளை தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பானுங்க. இங்கே வந்து அதிகாரம் படைச்சவர்கள்ட்ட நம்ம சில மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்க வேண்டியது இருக்குது. நம்ம ஒரு இடத்துல போய் நிற்கணும், ஒரு விஷயம் ஒன்று வேணும்னாக்கா நம்ம ஒரு இடத்துல போய் நிற்கணும். அங்கே அது கொஞ்சம் ஈஸியாக வந்து நடக்கலாம். கரெக்ட், அதில் அந்த மாதிரி சில விஷயங்கள் அதில் வந்து அட்வான்டேஜாக இருக்குது. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் மக்கள் தொகை அதிகமாக இருக்கோ அங்கங்கெல்லாம் அந்த சிக்கல்கள் இருக்குது. அதுலேயும் வந்து ஆரம்பத்துலேருந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் பெட்டராக வச்சுருக்கிறவங்க அதை சமாளிச்சிடுவாங்க. அப்படி இல்லைனாக்கா மிகப்பெரிய பிரச்சனைக்கு வந்து உள்ளாயிடுவாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தா யூஎஸ்ல எல்லாம் கூட நம்ம ஏதாவது பார்க்கும்போது மற்ற ஸ்டேட்ஸ், ஏன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் இல்லையா, அதில் கீழே மேலேருந்து கீழே நார்த்லேருந்து கீழே நோக்கி அப்படி யூரோப் ஈக்குவேட்டர் நோக்கி இல்லாட்டி மெக்சிகோ நோக்கி வரும்போது நிறைய இடத்துல வந்து அன்சர்டனிட்டி அதிகம். அதாவது எப்படின்னா வெதர் வந்து ரொம்ப சம்மந்தம் இல்லாமல் இருக்கும், வந்து டொர்னாடோலாம் இருக்கும். அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அங்கே இருக்கிறவங்களே கேட்டாலே கார்ட்போர்ட் வச்சு தான் வீடியோ மொத்தமாக கட்டி வச்சிருக்கு, வீட்டுக்குள்ளேயே ஏதாவது பால் எடுத்து ஓங்கி அடிச்சுட்டோம்னா செவ்வறு வளைஞ்சிருமாமே, நல்லா சொல்றீங்க. அப்படிதான் இருந்தது. ஸோ ஒன்றும் ஒரு மாதிரி தான் இருக்கு. இதெல்லாம் பத்தி ஆனால் யாருக்கும் தெரியாதுல்ல ப்ரோ. எல்லாரும் என்ன நினைப்பாங்க, இங்க இருக்கிற ஆளுங்களாம் யூஎஸ்ல செம்மையா ஜாலியா இருக்காங்க, அவங்க வேற வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட். ஃப்ளாரிடால வேற மாதிரி இருக்கும். ஃப்ளாரிடா வந்து ஆல்மோஸ்ட் நம்ம கிளைமேட்ல இருக்கும், நம்ம கிளைமேட்னு சொல்றது தான். பட் ஆனால் அதில் சில வேரியேஷன்ஸ் இருக்கும், நீங்கள் போனால் ஃபீல் பண்ணுவீங்க. பட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு டிராபிக்கல் கண்ட்ரி வகையில் தான் அது வந்து செயல்படும். தான். பட் அங்கே தான் அதிகமாக புயலும் வரும், அங்கே தான் வந்து தண்டர் ஆக்டிவிட்டி வரும். இந்த தண்டர் லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆக்டிவிட்டிஸ் அதிகம்னு சொல்லியிருப்பாங்க மொத்த யூஎஸ்லேயுமே. இது வந்து அப்புறம் கீழே போனீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அமேசான் ஃபாரஸ்ட் இருக்குது. அதை வந்து இப்போ வந்து அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க நிலைமையை பார்க்கணும். பிரேசில் இருக்காங்கன்னா
அவங்க வந்து வளர்ச்சிக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆமா நீ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்ட. நீ வந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அமேசான் காடை வந்து என்ன வந்து அழிக்கக்கூடாதுங்கிறிய. நான் கொஞ்சம் மரத்தை கிரத்தை வெட்டிக்கிட்டு நான் என்ன கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறேங்கிறாங்க. ஸோ அந்த டெவலப்மெண்ட் எப்படி வருது பார்த்தீங்களா? அவங்களுக்கு பார்க்கும்போது இப்போ யூஎஸ் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரியாக இருக்குது. நீ வந்து நல்ல என்னென்னலாம் பண்ணுன நீ இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு. இப்போ நீ வந்து உன்னோட ரிசோர்ஸை பக்காவாக வச்சுக்கிற. என்ன நீ வந்து அமேசான் மேலே கையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன நீ வளரவே விடலையே அப்படிங்கிற மாதிரி பிரேசிலில் உள்ளவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கரெக்டு தானே. ஆனா ஒரு பக்கம் வருத்தம் என்ன தெரியுமா ப்ரோ, இஷ்டத்துக்கு மரத்தெல்லாம் அழிச்சுட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கிற அந்த புரிதலே நிறைய பேருக்கு இருக்கு. இல்ல நிறைய பேருக்கு தெரியாது. டெவலப்மெண்ட்னால என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா மரம்லாம் அதெல்லாம் எல்லாமே அப்படியே தான் இருக்கு. சென்னையோட வளர்ச்சிக்கு பின்னாடி ஒன்றும் இல்லை, நம்ம குரோம்பேட்டோட வளர்ச்சிக்கு பின்னாடி இந்த சைடு போனீங்கன்னா ஒரு ரோடு ஒன்று போகுது. அது வந்து ரெண்டு ஒரு ஒன்னா போன ஏரியா ரெண்டா பொழந்து ரோடு தான் போகுது. ஆமா அதுக்கு ஒரு மேலே ஒரு பாலத்தை போட்டு ரோடு போட்டிருக்கலாம். ஆமா யோசிச்சு இந்த அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு அந்த எப்படி சொல்கிறது, இந்த சுற்றுச்சூழலை பற்றிய ஒரு அறிவு இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரியான பிளானிங்லாம் பண்ணால் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டு போயிடலாம். மேலே தேவையில்லாததுக்கெல்லாம் பிரிட்ஜு எவ்வளவோ இருக்குது. ஏங்க ஒரு ஏரி போகுது, அதோட பாதையில் ஒரு பிரிட்ஜை கட்டி விட்டாக்கா அது படிக்க ஓடிக்கிட்டு இருக்க போகுது. உண்மைதான். அதெல்லாம் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் இனிமேலாவது இது வரைக்கும் நீங்கள் முடிச்சிட்டீங்க. அழிஞ்சது தான், முடிஞ்சது தான். அழிஞ்சதுன்னு நான் சொல்கிறது வந்து அங்கே மக்கள் வந்து இருக்காங்க. இப்போ மணலியில் மக்கள் இருக்காங்க. மழை பெஞ்சா அங்கே போன வாட்டி விட்டு போலன்னு பிறந்தது. மணலியில் பெஞ்சதில் வந்து வடகிழக்கு பருவமழையில் அதிக மழை பெஞ்சது வந்து மணலி பாடி அந்த ரீஜியனில் தான் போன வருஷம். நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. சில ரீஜியனில் வந்து உங்களுக்கு டேட்டா வராது, அஃபிஷியல் டேட்டா. பட் அங்கே இருக்கிற சில ரெயின் காஜ் வந்து அதை வந்து அஃபிஷியலாக வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் அங்கே இருக்கிற சில ரெயின் காஜஸ்ன்னு இருக்கும். அதில் கிடைக்கிற டேட்டாஸ் நமக்கு வந்து தெரியும். அப்போ அதிலலாம் பார்த்தீங்கன்னா 400 மில்லிமீட்டர் 500 மில்லிமீட்டர்லாம் கூட சமயத்தில் வந்து ரெக்கார்ட் ஆனிச்சு அந்த பகுதிகளெல்லாம். ஸோ அவங்கலாம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கிறது ரொம்ப கஷ்டம் தான். உண்மைதான். ஏன்னா அந்த ஆயில் ஸ்பில் இஷ்யூலாம் கூட அந்த டைமில் தானே ப்ரோ வந்துச்சு. ஆயிலெலாம் கூட டேமேஜ் ஆச்சு. மழை நல்லா பெய்யும் போது ஆயிலெலாம் கூட உள்ளே வந்துருச்சுன்னாங்க. நிறைய கஷ்டங்க. ஆக மொத்தம் டெவலப்மெண்ட்டுங்கிறது ஒரு பக்கம் நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதோட ஆஃப்டர் மாத்தும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதையும் நம்ம மேனேஜ் பண்ணணும். இப்போ இவ்வளோ நேரம் பேசின மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு பிரச்சனையாக இருக்கும். நல்லா மழை பெஞ்சதுன்னா வாட்டர் ட்ரெயின் ஆகிறதுல ஒரு பிரச்சனை இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஆயில் ரீஃபைனரிஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு இடம் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னு வைங்க ப்ரோ. எப்படி சொல்ல வரேன்னா இப்போ ஒரு குறுகிய ஏரியா அதுலேயே வந்து போர்ட் இருக்குது, ஃபோர்ட்டு அதான் எல்லாமே இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன ஆயிடுது. நம்மளதில் பாருங்கள் இப்போ ஜார்ஜ் கோட்டையும் இருக்குது, அந்த பக்கம் வந்து சென்னை ஹார்பரும் இருக்குது, எல்லாம் இருக்குன்னு ஒன்று அதை சுற்றி நிறைய அதை பேஸ் பண்ண வணிகம் நடக்குது உண்மைதான். ஆனால் இதோட ரெசிடியூன்னு ஒன்று இருக்கும்ல, அதை டேக்கிள் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதை நெறிப்படுத்தணும், முறைப்படுத்தணும். இனிமேல் உருவாக்குற நகரங்களையாவது ப்ராப்பரான கட்டமைப்பு உட்கட்டமைப்போட இனிமேல் வரக்கூடிய அந்த வருங்கால வெப்பநிலை மாறுதல்கள், வருங்கால அந்த பருவநிலை மாற்றம் அதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன் நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் யாராவது கிராமத்தில் இருக்கீங்க, கொஞ்சம் நல்ல கிராமத்தில் இருக்கீங்க, நிம்மதியான தண்ணி, அதாவது நல்ல குவாலிட்டியான வாட்டர், அண்டர் கிரவுண்ட் வாட்டர் கிணத்துலேருந்து எடுத்து குடிக்க முடியுதுன்னு வைங்க. ஏன்னா நான் வந்து 1996, 7, 8, 9, 2000, 2002 இது வரைக்கும்லாம் கூட என்னென்னா இந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து அப்படி குடிப்பேன். இத்தனைக்கும் உள்ள மீன்லாம் கிடக்கும். நான் ஆர்னமெண்டல் விஷயம் வந்து பச்சை தண்ணி குடிச்சு வளர்ந்தவங்க தான். ஆமாம் ப்ரோ. இப்போ ஆனால் எதையுமே கன்சியூமும் பண்ண முடியல, தண்ணியும் நிற்கிறது இல்லை, அதுவே கொடூரமாக இருக்குது. அப்பயும் அதே மாதிரி ஓப்பனாக தான் இருந்தது, அது பக்கத்தில் அதே தண்ணி மரம். எப்போ தெரியுமா எங்கள் ஊரெல்லாம் எப்போ தெரியுமா வீணாக போணுச்சு? சுனாமி வந்த பிறகு அந்த வாட்டரை வந்து குடிக்கிறது வந்து சில சிக்கல்கள் இருந்தது. அதனால வந்து அந்த வாட்டர் பாட்டில் அப்போ தான் வந்து இந்த தண்ணி கேன் போட ஆரம்பித்தாங்க. அந்த தண்ணி கேன் வச்சு குடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஆர்ஓக்கு மாறணும். இன்னைக்கு வரைக்கும் வந்து ஆர்ஓவில் தான் போயிட்டு இப்போ எல்லார் வீட்லேயும் ஆர்ஓ தான் போகுது. உண்மைதான். அங்கேயும் கிரவுண்ட் வாட்டர் பிரச்சனை இருக்குது. பட் இதெல்லாம் இருந்தாலும் ஊர் நல்லா இருந்தது. இப்போ சமீபத்தில் நான் பார்க்கும்போது டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ரயில்வே ட்ராக் முன்னாடியே ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே இப்போ ரயில்வே ட்ராக் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, போர்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. மக்கள் தொகையும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ முன்னே இருந்ததை விட ஊர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்குது. நான் இந்த ஊர் தான் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஊரும் நான் வர்ற ரீஜன் முழுமைக்குமே அந்த எக்ஸ்பேன்ஷனுங்கிறத என்னால் வந்து பார்க்க முடியுது. ஒவ்வொரு நகரமே பார்த்தீங்கன்னாக்கா விரிவடைய ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது. இல்லை உண்மைதான் ப்ரோ. கடைசியில் விரிவடைகிறத பற்றிலாம் எனக்கு வருத்தம் இல்லை. குவாலிட்டி ஆஃப் லைஃப் பாதிக்கப்படுறதை பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லை. இவங்க எல்லாம் நகரத்தை நோக்கி நகர்ந்துட்டாங்கனாக்கா இப்போ இந்த கிராமப்புறங்களில் அந்த ஒரு வேலைகள்னு இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் செய்யறதுக்கு இளைஞர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான. அதுக்கு தான் வடக்குல இருந்து நிறைய வந்துட்டு இருக்காங்க. நான் தான் பார்த்துட்டு இருக்கேனே. அதனால என்ன ஆயிடுது, அந்த ஏரியாவோட இப்போ ஓவரால் இது எப்படி சொல்றது, இந்த அனிமல்ஸை பேஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம் பயோம் ஈக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இப்போ நம்மளும் ஒரு அனிமல் தான், சோஷியல் அனிமல். அதெல்லாம் கணக்கு எடுத்தாலும்
அதனால நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த கிராமம் அந்த ஊர் பகுதியிலலாம் என்ன ஆயிடுது, நேச்சரே மாறுது. ஏன்னா அவங்களாம் இப்போ உள்ளார ஆரம்பிச்சிடுறாங்கல்ல ஃபுல்லா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து சுச்சுவேஷன் மாறதான் செய்யுது. ஏன்னா வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி மூட்டை அறுவடை பண்றது, ஹெவி லேபர்ஸ், நம்ம ஆளுங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. அப்படி மிச்சம் மீதி இருக்கிற இளைஞர்களும் நகரத்தை நோக்கி நகர்ந்துடுறாங்க. ஆமா. ஸோ அந்த கிராமப்புறங்களா இருக்கிறதும் நகரங்கள் ஆகுது. எப்பனாக இந்த நகரங்கள் பெருசாக 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 கிராமங்களும் அதோட வந்து சேர்ந்து அதோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே வரும். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் க்ரோத்தை பார்க்க ஆரம்பிக்கும். அப்படியே மாறும்னு வைங்களேன். இல்லை அது ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குங்க. எனக்கு வந்து நான் இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்களாம் நீங்களாம் வந்து இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, நீங்களாம் இந்த மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட் என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. அட்வான்ஸ்மெண்ட்னா என்ன கேட்டால் இன்டர்நெட் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் அவைலபிளாக தான் இருக்குது. இன்டர்நெட் இருக்கிறனால நீங்கள் வந்து அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து இதை பேஸ் பண்ணி நீங்கள் எதாவது பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ண முடியும். அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. பட் டெவலப்மெண்ட்ற பேரில் சம்மந்தமே இல்லாத பில்டிங்ஸை கட்டுறது அங்கங்கே, அப்புறம் குறுக்கால நெருக்காலையும் எதுக்கு போகுதுன்னே தெரியாமல் ஒரு 10 பிரிட்ஜு போய்கிட்டு இருக்கோம். இதை வந்து கொஞ்சம் வெறுக்க தோணுது இப்போலாம். இப்போ ஒன்றும் அப்புறம் இங்கேருந்து பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் இருக்குல்ல, ஆமாம் அதில் இருக்க பேர்ட்ஸ்லாம் என்ன ப்ரோ ஆயிருக்கும். நான் இப்போ நேற்று போனேன் இங்கே வரல. அது வந்து நியாட் உள்ள வந்து ஒரு அந்த மாதிரியான ஒரு இடம் ஒன்று இருக்கு. ஃபாரின் பறவைகள்லாம் வந்து உட்காந்துது. எனக்கு வந்து நியாட்டில் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார். அவர் உள்ளே கூட்டிட்டு போய் நான் இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கேன் இந்த வெதர் ரிலேட்டட்லாம் அப்படிங்கும் போது அவங்க என்னென்ன பண்ணுறாங்கங்கிற அந்த எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே எனக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்தாரு. என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் வந்து கப்பல் வச்சிருக்கோம். இந்தியன் ஓஷன்ல வந்து ஒரு பலூன் மாதிரி இருக்கு, பெரிய பலூன், சின்ன பலூன்லாம் கிடையாது, ரொம்ப பெருசுக்கு ஒரு பலூன் மாதிரி இருக்கு. அதுல ரெயின் காஜ் வச்சு அதுல வந்து இந்த வெதர்லாம் ட்ராக்கிங் பண்ற அந்த சிஸ்டம்லாம் வச்சு கடல்ல லோவர் லெவல்ல இருக்கிற ப்ரெஷர், ஒரு குறிப்பிட்ட டெப்த் வரைக்கும் இருக்கிற அந்த சி ப்ரெஷரு, இது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்றதுக்கு நிறைய ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு வந்து காட்டிட்டு இருந்தாரு. அப்போ காட்டிட்டு இருக்கும்போது எங்களுக்குலாம் ரொம்ப டயர்டாக இருந்ததுனாக்கா நாங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வந்து உட்காரோன்னு ஒரு இடத்துல வந்து எங்களை வந்து காட்டினார். அந்த இடம் வந்து அவ்வளோ ரம்மியமாக இருந்தது. அப்போ தான் ஒரு படம் என்கிட்ட அது ஃபோட்டோ வீடியோ கூட எடுத்திருந்தேன். பட் அது எனக்கு இன்னொன்று தோணலை. அவரே வீடியோ எங்களை கூட்டு போனார ஒரு உயர் அதிகாரி தான். ஆனால் அது வீடியோ எடுக்கலாமா இல்லையான்னு எனக்கு வந்து தெரியல. நான் சும்மா ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்து அதனால சேஃப்டிக்கு நீங்கள் எடுக்கல. தப்பில்லை அதை பப்ளிஷ் பண்ணல. ஆமாம், பப்ளிஷ் பண்ணல. அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் பேர்டு வந்து அப்படியே அழகாக உட்காந்து அங்கே வந்து இது இனப்பெருக்கத்துக்காக வருது இல்லையா, அது எல்லாமே நியாட் உள்ள நடக்குது. அந்த இடம் ஒன்று இருக்குது, அவ்வளோ அதை சுற்றி அப்படியே உட்கார்ற மாதிரி அவங்க வந்து வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த இடம். இங்கே நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன். ஆமாம்மா, அங்கே தான். அங்கே போயிருந்தீங்களா? என்னைக்கு போனீங்க? அது ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி இருக்கும், கிட்டத்தட்ட அதுக்கு மேலே கூட இருக்கலாம். இல்லை நீங்கள் சொல்கிற சைடு வந்து இன்னும் டேமேஜ் கம்மியாக இருக்குது ப்ரோ. டேமேஜ் ஆகிடுச்சு. நீங்கள் சொல்கிற சைடும் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அப்படியே நீங்கள் இந்த சைடு வாங்க, நார்த்துக்கு. நீங்கள் ஆக்சுவலாக சவுத் சைட் ஆஃப் அதாவது சவுத் சைட் ஆஃப் பள்ளிக்கரணையில் தான் உங்களுக்கு அந்த இந்த குப்பைகள் கொட்டக்கூடிய நார்த்தில் தான் கொட்டுறாங்க. மார்ஷ்லாண்டுக்கு பக்கத்தில் இது இருக்குல்ல, இந்த இடம் மலை மாதிரி எவ்வளோ தூரம் கொட்டியிருக்குன்னு தெரியுமா ப்ரோ? நான் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு இந்த பக்கம் போகிறேன்னு வச்சுக்கோங்க, 6-7 மாதம் கழிச்சு போகிறேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பெருங்குடியில் தான் ஃபோனர் ஆஃபீஸ் இருந்தது. ரெகுலராக போகும்போது எனக்கு தெரியும் அது எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. ஆனால் டெய்லி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இப்போ நம்ம ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் டெய்லி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அது நடந்ததாகவே தெரியாது. யாராவது பார்த்து சொல்லும்போது தான் என்னடா மாறி இருக்குன்னு தோணும். வெயிட் போட்டாலும் சரி, வெயிட் ரெடியூஸ் பண்ணாலும் சரி. அதே மாதிரி இதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி போயிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியல, மேலே போய் லாரி போய் இங்கே கொட்டும் ப்ரோ. அங்கே வந்து டிராக்டர் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, லெவலர் மாதிரி டிராக்டர் ஒன்று வச்சு லெவல் பண்ணிட்டே வருவான். அதான் ப்ரோ, மலை மேலே ஒரு பெரிய வண்டி நிற்கும். நான் இப்போ அங்கேருந்து கேப் புக் பண்ணி தானே போகிறேன் சோழிங்கநல்லூர் அக்கறைக்கு. இதான் ரூட்டு. இப்படி நான் போயிட்டுருக்கேன், காமாட்சி சிக்னலை தாண்டி ஸ்ட்ரைட்டாக போகிறேன்னு வச்சுங்க. ஒரு வண்டி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புல்டோசர் மாதிரியான வண்டி வந்து உயரத்தில் நிற்கும். ஆமாம், அது கொஞ்சம் தள்ளிக்கிட்டு இருக்கும். ஆமாம், அந்த உயரம் எங்கே வருது, இங்கே எங்கடா மவுண்டைன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த குப்பைகள் கொட்டி கொட்டி அது வந்து மலை மாதிரி உயரம். ஆமாம், அவ்வளோ உயரமாயிடுச்சு. இப்போ அது மேட்ரு இல்லை. ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து ரோட்டிலேருந்து ஒரு 100 அடி 150 அடி தள்ளி தான் வந்து அந்த குப்பை ஸ்டார்ட் ஆகணும். இங்கே ஒரு டைம் 150 அடி 200 அடி. ஓகே, இப்போ ரோட்லேருந்து நான் இறங்கினாலே குப்பை தான். அவ்வளோ பக்கத்தில் வந்துட்டு நெருங்கி வந்துட்டு. அதான் வளர்ச்சி. இது வளர்ச்சியா? தெய்வமே, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் இதில் சொல்கிறீங்களே குப்பை கொட்டுறாங்கங்கிறீங்களே, இந்த குப்பையை கொட்டினது யாரு? கவர்மெண்ட்டே வந்து குப்பை எல்லாம் அந்த இவங்க வந்து அரசியல்வாதிங்க இவங்க போட்ட குப்பை மட்டுமா அது? ஸோ வேறு வழியே இல்லைங்க. இப்போ வேளச்சேரி அந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும்னு தெரியாதுங்க. நீங்கள் இந்த ரோடு இருக்குல்ல, இந்த ரோட்டில் நான் வந்து டைட்டிலில் ஒர்க் பண்ணியிருக்கும் போது இந்த ரூட் நான் வந்திருக்கிறேன். தெரியும் ப்ரோ, வழிபறியே பண்ணலாம் ப்ரோ. யாரும் இருக்க மாட்டாங்க. யாரும் இருக்க மாட்டாங்க. வயல்கள் தான் இருந்தது. வயல்கள்லாம் காஞ்சி இருந்தது. வயல்கள்னா பசுமையா இல்லை, காஞ்சி கிடந்தது. அப்படியே வருவோம், ஒரு பழைய பில்டிங் ஒன்று இருக்கும், ஒரு மஞ்சள் கலரில் ஒரு உயரமான பில்டிங் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் 2006 2005 ரிலீஸ் ஆன படங்களை பார்த்துருந்தாலும் அந்த பில்டிங் வந்து தெரியும். ஒரு தண்ணி மாதிரி இருக்கும். அந்த சீனை வந்து அப்போ வந்து வச்சுருப்பாங்க. எங்கே நம்ம ஒரு படம் சொல்லணும்னாக்கா, ஐ திங்க் விஜய் நடித்த படம் இருக்க ஷாஜகானா,
சரி ஏதோ ஏதோ படத்துல இப்போ பிரச்சனை பாருங்க, யூனிவர்சிட்டின்னு ஒரு படத்துல கூட வரும். நான் இப்போ எனக்கு பிரச்சனை என்னன்னா நீங்க சொல்ற அந்த ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோடு கம்ப்ளீட்டா வேற மாதிரி அடிச்சு. எனக்கு இன்னொன்னு என்னன்னா, சரி நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறேன் ப்ரோ. நான் தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஒரு 50 காசோ ₹1 சாக்லேட் சாப்பிட்டேன்னா கூட அந்த கவரை எப்பயுமே என் பேக்கில் தான் போடுவேன். இல்லாட்டி இப்போ சைட் பாக்கெட்டில் போட்டாலும் போடுவேனே தவிர டஸ்ட்பின் இல்லைன்னா கீழெல்லாம் போட மாட்டேன். இது ரொம்ப நல்லவன் அப்படின்றதுக்காக சொல்ல வரல. நம்ம ஒரு சேஞ்சை இனிஷியேட் பண்ணலாமேன்னு சொல்லி ட்ரை பண்ண ஆரம்பிச்சது தான். என் கூட யாராவது இருக்காங்கன்னா அவங்க வந்து சப்போஸ் ஒரு குப்பையை எப்படி கசக்குறாங்கன்னு உடனே எங்கட போட போறேன்னு தான் கேட்பேன் ஃபர்ஸ்ட். இல்லை டஸ்ட்பின் தர்றேன் அப்படின்னா, ஏன்னா டஸ்ட்பின் இல்லைன்னா பேக்லேயே வை, நம்ம போகிற வெளில போட்டுக்கலாம் தான் நான் சொல்லுவேன். இப்படிதான் நம்ம டீம்ல நிறைய பேர் இப்படிதான் பண்றாங்க. அதை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு ஒரு சில அளவுல. இது வந்து அப்படியே ஒயிட் ரேஞ்சில் ஸ்ப்ரெட் ஆகணுங்கிறேன். டெவலப்மெண்ட்டை பத்தி யோசிக்கிறேன் நம்ம. நான் கேட்கறது மறுபடியும் அது ஆனா எங்க போகும்னு கேக்குறீங்க, எனக்கு அது புரியுது. போடுறீங்க அது வந்து இங்க போகுது. அதான் நீங்க சொல்றது புரியுது, மக்களோட தவறு மட்டும் கிடையாது. எனக்கு அது புரிஞ்சிருச்சு ப்ரோ. முதல்ல நான் என்ன சொல்றேன், இங்க குப்பை சேர்றதே எனக்கு பெயின்ஃபுல்லா இருக்கு ஒண்ணு, சரியா? ரெண்டாவது, நம்ம ஏரியால எங்க வெளியில போனாலும் ஒண்ணும் இல்லை ப்ரோ. இங்க பாருங்க ப்ரோ, எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் இருக்கு. நான் என்ன பண்றது, காலையில போயிருந்தேன், சும்மா வந்து வானம் பார்க்க அழகா இருந்தது, போட்டோ எடுத்தேன். நான் எக்ஸ்போசர் கம்மி பண்ணி எடுத்திருக்கேன். ஏன் கம்மி பண்ணிருக்கேன்னா இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு எக்ஸ்போசர் கம்மி பண்ணி எடுத்திருக்கேன். அது வந்து சரியா? இல்லாத இடமே இல்லாத அளவுக்கு, அதாவது எங்க போனாலும் உங்களுக்கு பிளாஸ்டிக் குப்பை தான் இருக்கும் அப்படின்னா இதுக்கு நான் பொறுப்பு இல்லையே. அதுதான், அதுக்கு தான் நான் வந்தேன். ஆக்சுவலாக இந்த டாபிக் மூவ் ஆகும் போது அடுத்து நம்ம வந்தது, இப்போ நீங்கள் ஒரு முட்டாயை நீங்கள் வந்து பிரித்து அதை சாப்பிட்டுட்டு அதை நான் குப்பை தொட்டியில் போகிறதுக்காக வச்சுருக்கீங்க. அதை அந்த இதை வந்து டீகம்போஸ் பண்ணி அதை மறுசுழற்சி பண்ணணும் இல்லையா, ரீசைக்கிள் பண்ணணும் இல்லையா? அந்த ரீசைக்கிள் பண்ண மெட்டீரியல்ல தான் வந்து இந்த மாதிரியான குப்பைகள்லாம் தயாரிக்கப்படுதா அப்படிங்கிறத என்னோட கேள்வி. அது எங்க ரீசைக்கிள் பண்றாங்க, அதுக்கும் கொஞ்சம் கவனம்லாம் வந்து செலுத்தணும். உண்மைதான். ஏன்னா இது இப்போ இல்லை, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே சில பொம்மைகள்லாம் நான் வந்து இந்த மாங்கனி திருவிழான்னு இங்கே இருக்கும் எங்கள் ஊர்லலாம். மாங்கனி இப்போ தான் முடிஞ்சுது. அது ஒரு பாரம்பரியமாக நடக்கிறது ஒவ்வொரு வருஷம். அது ஃபேமஸான விஷயம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. காரைக்கால் அம்மையார் விஷயம்லாம் தெரியும். மாம்பழத்தெல்லாம் வந்து வீசுவாங்க, மாடியில் வீட்டிலேருந்து வீசுவாங்க, நிறைய பேர் வந்து கேட்ச் பண்ணுவாங்க, நல்லா நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு மெயின் ரோடை பிளாக் பண்ணி கடையெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த கடைகள்லாம் நிறைய பொம்மைகள்லாம் வைக்கும். அதெல்லாம் எடுத்து அப்போ வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து, இப்போல்லாம் வளர்ந்துட்டானுங்க அவனுங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பசங்க வந்தப்போ கொண்டு போய் கொடுத்தேன். அப்போ எங்கள் மாமா வந்து சொன்னார், மாமா பசங்க, இது வந்து அங்கே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரியான பொருட்கள் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து ரீசைக்கிள் பண்ணி தயாரிக்கிறது, இதை வந்து புதுசாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாது இந்த பிளாஸ்டிக்கை. அப்போவே அவங்க வந்து கொண்டுட்டு வந்துட்டாங்க சில விஷயங்கள், சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை. அது மாதிரி நம்மளும் வந்து சில விஷயங்களை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டுட்டு வந்திருக்கலாம். இல்லை, சுதந்திரத்தை பறிக்கக்கூடாது. இல்லை, சுதந்திரம் வந்து எதில் இருக்கணுமோ அதில் இருக்கணும்ல. இப்போ நீங்கள் வெளியே போகும்போது அது தடுத்தாக்கா இல்லை, எல்லாரும் இதை தான் சொல்லுவாங்க. அவன் உடனே வந்து எல்லாரும் ஆட்டுன்னு ஆட்டுவாங்க விட்டு. இப்போ பாருங்க அண்ணா, நான் இதே தான் சோஷியல் மீடியாலையும் சொல்ல வரேன். கிட்ஸ் என்ன பார்க்கணும்னு ஒரு அளவு இருக்கு, கிட்ஸ் என்ன பார்க்கணும்னு ஒரு அளவு இருக்குங்கிறது கரெக்ட். யூடியூப் கிட்ஸ்னு ஒரு ஆப் இருக்கு. எத்தனை பேர் வீட்டில் யூடியூப் கிட்ஸ் ஆப்பை போட்டு கையில் கொடுக்குறீங்க? உங்க ஃபோனில் இருக்க யூடியூப் அப்படியே தானே கொடுக்குறீங்க. அதுக்காக பிறந்த குழந்தைக்கே மொபைல் தாங்க. இப்போ நான் என் பையனை நான் குறை சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் இப்போ ஆஸ்பத்திரியில் ஒரு தடவை அவனை இங்கே அட்மிட் பண்ணியிருக்கும் போது பார்க்குறேன், சின்ன கை குழந்தை, அந்த குழந்தைக்கு இப்படி ஃபோன் அப்படி காமிச்சாதாங்க அது சோறையே திங்குது, சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு. ஸோ எல்லாருமே அப்படி வந்து மாறிட்டாங்க. இனிமேல் சொல்கிறது நான் மாறக்கூடாதுன்னு சொல்ல வரல ப்ரோ. அது நம்ம எதை நோக்கி மாறுறோம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நினச்சி தான் கொஞ்சம் வருத்தம். அதாவது மாறுறது, மாற்றம் வந்து முக்கியம்தான். அந்த மாற்றம் வந்து நம்மளை மட்டும் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு சமூகத்துக்கும் அந்த இடத்தையும் அந்த நிலத்தையும் அங்கே இருக்கிற உயிரினத்தையும் பாதிக்காமல் இருக்கணும். கரெக்ட். உலகம் வந்து மனுஷனுக்கு மட்டும் நினச்சிட்டு இருந்தோம்னாக்கா அதை விட ஒரு கேவலமான ஒரு சிந்தனையே கிடையாது. இவர் சொன்ன மாதிரி பள்ளிக்கரணை வந்து எவ்வளோ ரம்மியமான இடம், அழகான இடம், எத்தனை பறவைகள் வந்து இங்கே வந்து இனப்பெருக்கத்துக்காக வந்துட்டு போணுச்சு. ஒரு சமூகத்தையே அழிச்சிருக்கீங்க நீங்க. ஒரு எக்கலாஜிக்கல் சைக்கிளே இதனால பாதிக்கப்பட்டிருக்கு. இங்க பாருங்களேன், அது வரட்டும், அதுவா வரட்டும். பெரிகான்ஸ், ஆமா அதுவா வரட்டும். இங்க வருங்க, எங்க சிட்லப்பாக்கம் ஏரியா பள்ளிக்கரணையா, எல்லாம் லொக்கேஷனோட டேட்டா இருந்ததுன்னா செம்ம மாசம் இருக்கும். இந்த இருக்கு படூர், இது வந்து இதுல போகும்போது இந்த இதுகிட்ட ப்ரோ, ஐயோ அது என்னது முட்டுக்காடு அந்த ஏரியா, அந்த மாதிரி ஏரியாலாம் நான் சைக்கிளிங் போகும்போது எடுத்து வந்துருக்கேன் போல இந்த பெலிகன்ஸ்லாம். இங்கே வருங்க, இப்போ தெரியுதா, இது குரோம்பேட். ஓகேயா, பிக்சல் 3ல எடுத்திருக்கேன். எப்போனா எப்போ எடுத்திருக்கேன், இங்கே டேட் இருக்குமே, டேட்டு இது இருக்குது, செப்டம்பர் 2020. இதை தான் நான் சொல்ல வரேன். இது வந்து நம்ம குரோம்பேட்டு, யாராவது நம்புவாங்களா? குரோம்பேட்டில் இதுங்கெல்லாம் வந்துட்டு இருந்தது, இப்போ இல்லை, இப்போ வரதில்லை. இங்கே
இந்த தண்ணி வந்து எந்த இடம்னு சொன்னா நீங்க அடுத்து சிரிச்சிருவீங்க, ஐயோ என்னையா சொல்ற அப்படின்னுவீங்க. இது என்னன்னா வேல் சிக்னல் ஏற போற இடத்துல இருக்குல்ல, ஆமா சைட்ல அந்த டீ கடைக்கு ஆப்போசிட்ல தண்ணி நிக்குமே ஃபுல்லா. இப்ப தண்ணிலாம் நிக்காது, அது வேற விஷயம். அதுதான் இது. இப்படி ரம்மியமா இருந்தது அப்ப. அதுங்க ரெஃப்ளெக்ஷனே எப்படி தெரியுது பாருங்க, தண்ணி ஒரு கம்பி கம்பியா கட்டி விட்டுருக்காங்க, அது ஃபுல்லா தூசியா இருக்கு அதானே. அதுக்கு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆகாய தாமரை மட்டும்தான் இருக்கும், சாகர தண்ணி மாதிரி நாரிட்டு கிடக்கும். அதுதான் வெரி டிராஸ்டிக். இதெல்லாம் லைவா பார்க்கும்போது இதுல என்ன மேட்டர்னா, இன்னொன்னு போட்டோ எடுத்துட்டே இருக்கிறதுனால எனக்கு இதெல்லாம் வந்து அடிக்கடி கண்ணில் மாட்டிக்கினே இருக்கு. அதாங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் வந்து ஒரு சுழற்சி. இது வரைக்கும் ஒரு சுழற்சியில் இருந்தது. நீங்கள் வந்து சுழற்சியில் ஒரு பகுதியை வந்து துண்டு பண்ணிடுறீங்க, கட் பண்ணிடுறீங்க. ஓகேவா? அந்த எக்காலஜிக்கல் சர்க்கிளுங்க ஒரு சைக்கிளுங்கிறது நம்ம ஒன்று பண்ணுவோம். அப்போ அப்போலேருந்து நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல் புத்தகத்தில், நமக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. இந்த செடியை ஆடு திங்குது, ஆடை வந்து ஏதோ ஒரு உயிரினம் திங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் படிச்சிருப்போம். இந்த ஆடை வந்து மனுஷன் திங்கிறான் அப்படியே ஏதோ ஒன்று அப்படியே ஒரு இதில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசாங்கமே சிங்கம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு குஜராத்தில் சிங்கம் வளர்க்க ஆரம்பிச்சாங்க, தெரியுமா தெரியாது? ஆமாம்மா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சிங்கம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டுன்னு இப்போ மத்திய பிரதேசத்துக்கு அதை மாற்றலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் தெரியுமா தெரியாது? அதுவும் தெரியும். ஓகேவா? ஏன்னா அந்த ஒரு சர்க்கிளை அந்த சைக்கிளை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இது எல்லாமே வந்து நடக்குது. உண்மைதான். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இந்த மாதிரி இந்த பறவைகளை அந்த சைக்கிளில் நம்ம வந்து உள்ளே வச்சுக்கிறதே கிடையாது. பல பறவைகள் வந்து நம்ம பண்ணுற அநியாய அக்கிரமத்தினால காலியாகிடுது. அந்த பறவைகள்லாம் இருந்தால் தான் அது வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து சில விஷயங்களை வந்து சாப்பிடும், அதை கொண்டு போய் எங்கேயோ கொண்டு போய் அதை போய் சேர்க்கும், அங்கே ஒரு செடியோ மரமோ வந்து வளரும். இல்லை இது 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 வந்து எந்த இடமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த இதான் பார்த்தா பின்னாடி மலையை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சுட்டுங்க. மலையை பார்த்துட்டீங்களா? நான் அதுதான் மறைக்கிறேன், ஆனால் மறைக்கல. நம்ம இதுங்க பொழிச்சிரு, அது இந்த ஏரிங்க, அது பல்லாவரம் பெரிய ஏரி தான். இப்போ எப்படியா ப்ரோ இருக்கு இந்த தண்ணி பாருங்க ப்ரோ, காத்தடிச்சு அலை அடிக்குது பாருங்க இந்த தண்ணியில. ஆமாம், இப்போ அடிக்கும் அந்த மாதிரி இருக்கு. நீங்க தானே டெவலப்மெண்ட் கேட்டீங்க, 200 அடி எப்ப கேட்டேன்? எல்லாரும் தானே கேட்டீங்க, 200 அடி எல்லாரும் கேட்டாங்களா? இருக்கு. ஆமா நான் எப்ப ப்ரோ இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன்? சும்மா என்னை உள்ள கோத்து விட்டு அடி வாங்க வைக்கிறது. சரி நானே வச்சுங்க, நான் வந்து அசை பெர்சனா ஒரு இங்க இருந்து குரோம்பேட்ல இருந்து டைடல் பார்க்குக்கு போறதுக்கு கிண்டி சுத்திட்டு போன காலம் போய் இப்ப டக்குன்னு அப்படியே உள்ள வந்து போக முடியுதுல்ல. அது ரோடு போட்டீங்க, சரி அதான் சொல்றோம். அந்த ரோட போட்டீங்க, அந்த ஏரி மேல போட வேண்டியதாடா, ஏட்டா ஏரியை பொளந்து போட்டீங்கன்னு தான் நான் கேக்குறேன். இங்க இருங்க, அதே இடம் தான் இருக்கு பெலிகன்ஸ். ஆக்சுவலா அதான் கண்ணு முன்னாடி நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு ப்ரோ. எப்படி இது வேற எங்க காட்டுறீங்க? இது எங்க இப்ப பெலிகன்ஸ் பார்த்தோமே, ஆமா அங்க அதுக்கு ஆப்போசிட் சைடுல. அது இப்ப எங்க காணாம போச்சு? அதுதான் அங்க பேருக்கு பள்ளிக்கரணைக்கு. இங்க இருந்தது வந்து பிரச்சனை ஆகி நிறைய ப்ராப்ளம் ஆகி பக்கத்துல சரவணா வேற கொண்டு வந்து அதை கட்டியிருந்தாங்கல்ல, எல்லாரும் பிரச்சனை பண்ணி தூக்கிட்டாங்க. அவன் என்ன பினிஷ் பண்ணாம இருக்கான், அவன் கட்டின பிறகு வேற மாதிரி அந்த இடம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் கட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டான், அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, இன்னும் வெயிட்டிங்ல போயிட்டு இருக்கு. கோர்ட்ல ஏதோ லோனை வாங்கிட்டு கட்டலைங்க, அது ஏதோ பிரச்சனை அங்க நடந்துட்டு இருக்கு. சரி அதை விடுங்க. இப்ப இது இங்க பாருங்க, இதுக்கு என்ன சொல்றீங்க? எவ்வளவு அழகா இருக்கு இந்த போட்டோ எல்லாம். ஒருவேளை அவங்க கேட்பாங்களோ, நீங்க மட்டும் பார்த்து பேசிக்கிறீங்க எங்கேயா எங்களுக்கு தெரியுதா ப்ரோ? எவ்வளவு பாருங்க, எவ்வளவு பரவாயில்ல, ரம்மியமா இருக்கு. இந்த பாருங்க, நான் கூட நினைச்சிருக்கேன் சென்னை வந்து ஒரு வறண்ட பகுதின்னு ஒரு காலத்துல. நான் இங்க வேலைக்கெல்லாம் வர்ற, அதாவது இங்க வந்து அப்ப பொருளாதாரத்துல அந்த அளவுக்கு எப்படி சொல்றது, இந்த மாதிரியான வளர்ச்சிங்கிறத தேடணும். அதாவது வேலை வாய்ப்புங்கிறது சென்னையில தான் கொட்டி கிடந்தது. அப்ப யூடியூப் கிடையாது, தனியாக உட்காந்துலாம் வந்து அந்த அளவுக்கு ஆன் பண்ண முடியல. அப்போ வந்து ஒரு வேலை வாய்ப்புங்கும் போது சென்னையில் தான் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சென்னையை நோக்கி வந்தோம். சென்னைக்கு வந்தப்போ நான் கூட நினச்சேன் அது வந்து ரொம்ப வறட்சியான பகுதி அப்படிங்கிற மாதிரி. எப்படி நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து ஆப்பிரிக்கா என்னமோ பாலைவனம் மட்டும்தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தோமோ, அந்த மாதிரி இங்கேயே நினச்சிட்டு தான் வந்துட்டேன். வந்த பிறகும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் உடன்பாடு இல்லாமல் இருந்தது, ஏன்னா நான் சிட்டிக்குள்ளே இருந்தேன். அதுக்கப்புறம் குரோம்பேட்டில் இருக்கும்போது கூட நம்ம வீட்லேயும் நம்ம ஆஃபீஸுக்கும் போயிட்டு இருந்தோம்னா ஒன்றும் தெரியாது. நடுவில் இந்த ஆஃபீஸ்லேருந்து வர்ற ரூட்டில் மாறி வரும்போது தான் இங்கே வந்து இவ்வளோ ஏரிகள் இருக்குது, இவ்வளோ குளங்கள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் இங்கே எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹில் இருந்திருக்கு. அந்த மலையே நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சி அதில் ஏரி வீடியோலாம் போட்டுட்டு கிடந்தேன். அது இப்போ தான் நீங்கள் போனீங்களா ப்ரோ? ஆமாம், அது ரொம்ப நாளாக அங்கே இருக்குன்னு தெரியும், ஆனால் அது வந்து எப்படி இருக்கும்னு தெரில. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அவ்வளோ அழகாக இருக்குது அந்த இடம் அப்படிங்கிறது. அதை வந்து ஸ்பாயிலாம் வந்து பண்ணுறாங்க. அதை பல அந்த இடத்துல நிறைய பாட்டில்கள் கிடைக்கும். போனீங்கன்னா ரோட்டில் அப்படியே அந்த அதில் படிக்கட்டு கிடையாது, ஆக்சுவலாக அந்த கல் வச்சுருக்கு, அந்த கல் மரமாக மாறி இருக்குது. அந்த மாதிரி மரம் வந்து கல்லாக மாறி இருக்குது. மரம் தானே, அந்த மரத்தால் செஞ்சுருக்காங்க பாதை மாதிரி, அது வந்து கல்லாக மாதிரி இருக்குது. மரத்தோட வேர் அங்கங்கே இருக்குது.
ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அதே இடத்துல சில பேர் உட்காந்து சில தவறான செயல்கள் செஞ்சு அந்த இடத்துடைய அழகையே வந்து வீணாக்கிடுறாங்க. உண்மைதான். இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எல்லாருமே வேதனையில் தான் இருக்காங்க. இது ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு தோணலாம். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரொம்ப நிறைய இடத்துல நடக்கும் போது அது ரொம்ப பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. இது வந்து சென்னைக்கு மட்டும் கிடையாது. சென்னை எக்ஸ்பேண்ட் ஆகும்போது எல்லா இடங்களும் இதை வந்து சந்திக்குது. நாவலூர் அது எப்படி இருந்ததுன்னு தெரியும். 2011 ஒரு டிபேட் ஷோவில் நீங்கள் பார்க்குற டிபேட் ஷோ அதெல்லாம் இப்போ ஷார்ட் வீடியோவாக எடுத்து அவங்களே பிரபலப்படுத்த மாட்டானுங்க. அதில் வந்து நாவலூர் சிறுச்சேரியெல்லாம் ஏங்க நீங்கள் வந்து 1 கோடி ரூபாய்க்கு விற்கிறீங்க லேண்டு, அது வெறும் ஏறிங்க அது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுகிறாரு. சார் டெவலப்மெண்ட் இருக்குது சார். ஸோ இதுதான் நான் சொல்கிறேன். வளர்ச்சி வர்றதுக்கு முன்னாடியே அங்கே விலையை ஏற்றி அங்கே அதுக்கப்புறம் தான் வளர்ச்சியே கொண்டுட்டு வராங்க. மக்கள் போன பிறகு அங்கே வளர்ச்சி அடையுது. கொண்டு வந்து அதுக்கப்புறம் வளர்ச்சி அடையுது. உண்மைதான். மக்கள் ஒரு இடத்துல மொத்தமாக போய் குடியேறினாங்கனாக்கா அந்த இடத்துல தான் வளர்ச்சி வரும். ஸோ மக்கள் தான் வளர்ச்சி. எங்கே குடியேறணுங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும், நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகேவா? இதை வந்து இன்னொருத்தர் முடிவு பண்ணுறாங்க. இங்கே மக்கள் ஒரு 10 பேரை வர வச்சுட்டோம், ஒரு 20 பேரை வர வச்சுட்டாக்கா அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு அங்கே பக்கத்தில் ஒரு கடை வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க டிவி வாங்குறதுக்கு ஒரு இது வரும், அவங்களுக்கு அயன் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி அந்த எல்லாத்துக்கும் தனித்தனியாக வந்துடும் உண்மைதான் கம்பெனிஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு growth தான் அவங்க வந்து விரும்புகிறாங்க. புரிதலை நோக்கி இமானுவேல் ப்ரோ நம்மளே தள்ளுகிறார். வேற எதுவும் இல்லை. ஏன்னா இதை நான் தெரிஞ்சதை சொல்கிறேன். இதெல்லாம் வந்து தோணுச்சு. இதை விட நிறைய விஷயங்கள் தோணுது. பட் எல்லாத்தையும் நம்ம வந்து வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. பட் இப்போ வந்து எக்காலஜிக்கல் சைக்கிள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டிங்கனாக்கா மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. புவி வெப்பமயமாதல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. கிளைமேட் சேஞ்ச் இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா இருக்குது. இது இப்படி தான் இதுக்கு முன்னாடியே பேஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அப்போ இருந்தது வேற, இப்போ இருக்கிறது வேற. நானும் இப்போ அதெல்லாம் தான் பார்க்குறேன். பார்த்துட்டு எனக்கும் ஃபன்னாக தான் இருக்குது. சும்மா நான் இப்போ வந்து பெரிய ஏரின்னு போட்டேன், நிறைய ஃபோட்டோ இருக்குது, வேற மாதிரி இருக்குது ப்ரோ. அதான் பொறுமையாக நடந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. அதுதான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து முன்னாடியிலேருந்தே நடந்தது தான். நம்ம உலகம் தொடங்குனதுலேருந்து நம்ம இயற்கையை அழித்து தான் வளர்ந்துருக்கோம். மனிதனுடைய நாகரிகம்ங்கிறதே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக காட்டில் வாழ்ந்த மனுஷன் வந்து அதை ஒரு விவசாயம் பண்ண ஆரம்பித்து இப்போ காட்டில் போய் வேட்டையாடி சாப்பிட்ட மனுஷன் பழங்களை, அதாவது ஒரு கனியோ ஏதோ ஒன்று விழுதுனாக்கா அதில் இதை சாப்பிட்டா நல்லது, இல்லை அந்த இலையை சாப்பிட்டா கெட்டது, அந்த பக்கம் போகாத, அந்த இலைய இருக்கிற இடத்துல விஷம் இருக்குது. ஆமாம், இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக கற்றுக்கிட்டு வளர்ந்து வந்தவன் அக்ரிகல்ச்சர் பண்ணும்போது தான் அவன் பண்ண ரிசர்ச்சிலோட அவுட்புட், அதாவது ஒரு இடத்துல தங்கி அவன் வாழ கற்றுக்கிட்டான்ல. இனிமேல் நான் வந்து வேட்டையாடுறதுக்கு தனியாக போக மாட்டேன், காட்டுக்கு தனியாக போக மாட்டேன், நான் வந்து இங்கே தான் வாழ போகிறேன், இங்கேயே என்னோடய குடும்பம் இருக்கும், எல்லாமே எனக்கு பக்கத்துலேயே இருக்கணும்னு அவன் வந்து சொகுசாக வாழ ஆரம்பித்ததே அக்ரிகல்ச்சர்னு ஒன்று பண்ண ஆரம்பித்த பிறகு தான். உண்மைதான், ஃபார்மிங் வருது. பட் அதில் என்னன்னாக்கா அதில் இயற்கையை எந்த அளவுக்கு காயப்படுத்தாமல் நம்மளும் கொஞ்சம் பலன் அடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில திட்டங்கள்லாம் நிறைய பேர் வந்து வகுத்தாங்க. வரப்புகளில் மரம் நெட்டு பண்ணக்கூடிய அந்த பழக்கம்ங்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடியிலேருந்து இருந்திருக்கு. நம்ம வந்து இப்போ நான் வந்து டெல்டாவில் இருக்கிறதுனால காரைக்காலில் இருக்கேன். தஞ்சாவூர் சைடு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வரப்பு இருக்குது. அந்த வரப்பை முழுக்க அழிக்காமல், அதாவது ஒரு இடத்த ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்காக அந்த காடை முழுக்க அழிக்காமல் வரப்புகளில் மரம் வைக்கிற அந்த பழக்கம் வந்து இருக்குது. அங்கே தண்ணி கட்டும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஜில்லு ஜில்லுன்னு காற்றடிக்கும், அங்கே தண்ணி நிற்கும். இப்போ தஞ்சாவூருக்கு பக்கம் எங்கள் ஊர்லேருந்து பஸ்ஸில் சும்மா தஞ்சாவூருக்கு போனீங்கன்னாக்கா போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பல செடிகளை நம்மளால் பார்க்க முடியும். கும்பகோணம் சரௌண்டிங்ஸ் அதெல்லாம் தாண்டி போகும்போது. அது மட்டும் இல்லாமல் அப்படியே அந்த வயலில் அந்த இது தண்ணி கட்டி அப்படி நிற்கும் போது குழு 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 குழுன்னு அடிக்கும் காற்று. எனக்கும் அப்படி தாங்க அடிச்சுது இந்த மழை போகும்போது. அதாவது இப்படி ஆகிட்டு நிலமை, இதை ஒன்றும் சொல்ல முடியாது. சென்னையில் இனிமேல் வந்து இப்போ இந்த இடத்த உங்களால் மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? திரும்ப இதே மாதிரியா ப்ரோ? அதே மாதிரி ப்ரோ, பழைய மாதிரி மாற்றணும்னாக்கா நம்ம அதுக்காக இழக்க வேண்டியது நிறைய இருக்கும். இல்லை ப்ரோ, நான் இழக்க ரெடின்னு நான் சொல்லுவேன். ஆனால் எல்லாருக்கிட்டையும் நான் அதையே எதிர்பார்க்க முடியாது. அதான் சொல்கிறேன். இல்லை, அவங்களே வந்து ஒரு விக்டிமாக தான் இருக்காங்க. இப்போ இது யாரோ பண்ணதுன்னு வச்சிங்களேன். இப்போ அங்கே ஒருத்தவங்க வந்து ஒரு காசை கொடுத்து ஒரு கட்டடத்தை கட்டியிருக்காங்க, ஒரு வீடு கட்டியிருக்காங்கனாக்கா அதை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 வீடு 20 வீடு இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. அந்த இடத்துல 200 வீடு 300 வீடு ஒரு 50,000 பேர் 1,00,000 பேர் இருக்காங்கனாக்கா அங்கே இது நடக்கும். இனிமே ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கையை அழிக்கிறாங்கன்னு சொல்லும் போதும் கேமராவை தூக்கிட்டு போவானுங்க. அதே சமயத்தில் அங்கே யாராவது வந்து இந்த மாதிரி இந்த என்க்ரோச்மெண்ட்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம், உங்களுக்கு வேறு இடத்துல இடம் தரோன்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் போதும் கேமராவை தூக்கிட்டு போயிடுவானுங்க. இவனுங்களுக்கு எல்லாமே நியூஸு. எங்கே வேணாலும் கேமரா தூக்கிட்டு இந்த மாதிரி நடக்குதுங்க, இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அழுவுங்க, கொஞ்சம் அழுவுங்க, அப்படி கொஞ்சம் அழுவுங்களா? கொஞ்சம் அழுவுங்க. கண்ணிலேருந்து இந்த கண்ணிலேருந்து மட்டும் இந்த இவர் சொன்னார் லோகேஷ் கனகராஜ், கமலஹாசனை பார்த்து கேட்டாராம் விக்ரம் படத்தப்ப, இந்த ஒரு கண்ணிலேருந்து மட்டும் ஒரு 2 சொட்டு தண்ணி வரணும் அப்படிங்கிற மாதிரி. இது அந்த இடத்துல சரோஜா தேவிக்கு சொல்லுவாங்க,
அது அந்த படத்துலலாம் கூட வச்சுருப்பாங்க. கீர்த்தி சுரேஷ் நடித்தாங்களே அந்த படத்தில். சரோஜா தேவி அந்த அளவுக்கு ஒரு ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி. இவர் வந்து லோகேஷ் கனகராஜ் விக்ரம் படத்தை பற்றி சொல்லும் போது சொன்னார், சார்கிட்ட வந்து நான் அப்படி சொன்னேன், கண்ணை முன்ன அப்படி தண்ணி அவ்வளோதானே போங்க அப்படின்னாரு. அப்படியே சாஞ்சாரு. அப்படியே அந்த ஷாட் எடுத்துகிட்டே இருந்தோம். அந்த ஒரு கண்ணிலேருந்து மட்டும் அப்படியே தண்ணி வர்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இவங்க வந்து கேட்பாங்க கேமரா தூக்கிட்டு வந்துட்டு, இப்படி அழுவுங்க, இப்படி சொல்லுங்க. அவங்களாம் சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இவங்க வந்து உங்களை பார்த்தாங்களா, கலெக்டர் வந்து உங்களை பார்த்தாங்களா, இவனெல்லாம் மைக்க வச்சு கேள்வி கேட்பானோ, இவர் வந்து உங்களை பார்த்தாரா, இதெல்லாம் இவனுக்கு எதுக்கு, ஏன் இந்த வேலை தெரியல ப்ரோ. அவங்கெல்லாம் அந்த ட்ராப்பில் தான் இருக்காங்க. அவங்களுக்கும் கடைசியில் வந்து வயிற்று பிழப்பு தான். அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க கரெக்ட் தான், வீடியோவும் ட்ரெண்ட் ஆகணும். அப்போ இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுதான் முக்கியமான பாயிண்ட். அதனால தான் சொல்கிறேன், வீடியோ ட்ரெண்ட் ஆகணும். நீங்கள் பார்த்தீங்களா, அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ இருக்கிற விஷயங்களை வந்து மாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை விட்டுட்டு வெளியே வந்துடுங்க. இனிமேல் நான் போய் அடையார் வந்து அவ்வளோ அழகாக இருந்த பகுதி தான், மயிலாப்பூர் வந்து அவ்வளோ அழகாக இருந்த பகுதி தான், டி நகர் வந்து ப்ரைவேட்டாக அதாவது அது வந்து இயற்கையாக இருந்த இடம் கிடையாது, அது வந்து உருவாக்கப்பட்ட இடம் தான். ஹிஸ்டாரிக்கலாகவே பிரிட்டிஷ்காரன் காலத்தில் தான் அது வந்து உருவான இடம். அங்கே வந்து நிறைய ஏரிகள் இருந்ததுன்னு சொல்லுவாங்க, குளங்கள் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பிரிட்டிஷ்காரன் நிறைய விஷயங்களை வந்து மாற்றி அமைச்சிருக்கான். தீவுத்திடல்னு இருக்கு, அந்த மாதிரி உருவாக்கியிருக்கான். போயஸ் கார்டன் அந்த மாதிரி அவன் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கான். அந்த மாதிரி அவன் நிறைய விஷயங்களை மாற்றிருக்கான். இனிமேல் அதிலெல்லாம் போய் இவ்வளோ பீப்புள் போய் அங்கே போய் செட்டில்ட் ஆன பிறகு அதை மாற்ற முடியுமானாக்கா கையை வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இனிமேல் உருவாக்கக்கூடிய நகரங்கள், இப்போ நீங்கள் ஒரு வளர்ச்சி திட்டத்தை எங்கே அவுட்டரில் கொண்டுட்டு வரீங்க, அங்கே ஒரு ஏர்போர்ட் வரப்போகுதுங்கிறாங்க, அதில் இயற்கை மாறாமல் எப்படி அதை கொண்டுட்டு வர்றது, அந்த மாதிரி பண்ணலாம். ஜாப்பனீஸ் டவுன்ஷிப்னு சொல்கிறாங்களே, ஜப்பான்கார ரோடு போகும்போது எப்படி போட்டிருக்கான், மழை நீர் 2 சைடும் வந்து வடிகால் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த வாட்டரை வந்து ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கெலாம் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஜப்பானுக்கு போகிறது பெருசு இல்லை, அங்கே போய் என்ன கற்றுட்டு வந்தோமோ அதை நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதான் மேட்ரு. இது எதே எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறோங்க. கற்றுக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். கற்றுக்கிறது இல்லைங்க, பார்க்குறாரு, பார்த்துட்டு இப்படிலாம் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்காங்கன்னு வச்சுங்க, அதை கொண்டு வந்து இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு 4 தெருக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது பண்ணாங்கன்னா பண்ணலாம் ப்ரோ. இது வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல. இப்போ எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் இப்போ இது இருக்குல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் இருக்குல்ல, இங்கே ஒன்று அதாங்க ஐஐடி இருக்குல்லங்க, அங்கே அந்த ரீசைக்கிளிங்லாம் பண்ணுறாங்க. பட் அப்படி இருந்தாலும் தண்ணி நிற்கும், மழை பெஞ்சா அந்த இடத்துல தண்ணி நிற்கும். தண்ணி வந்து எந்த நேரத்தில் எவ்வளோ நேரத்தில் வடியுதுங்கிறது தான். நீங்கள் எந்த ஊரில் 400 மில்லிமீட்டர் 500 மில்லிமீட்டர் மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்குங்க, பெய்யுது. அது பாண்டிச்சேரிலேயும் நின்றுச்சு, எங்கள் வீட்டு வரைக்கும் தண்ணி வந்துட்டுன்னு பயந்தாங்க. சில பேர்லாம் எனக்கு வந்து நைட்டு வரைக்கும் மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காங்க, என்ன போகுது. ப்ரோ அவங்க வந்து ஒரு இவங்க எப்படின்னா லேடிஸ், அவங்க வந்து இருக்கிறதே உயரமான இடம், அது வந்து மேட்டு பகுதி, பாண்டிச்சேரியிலே இருக்கிற மேட்டு பகுதி, லாஸ்பேட்டுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. அவங்க வீட்டில் தண்ணி வந்து வாழை தாண்டி வர ஆரம்பிச்சிட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்துட்டுருக்கு ப்ரோ, தண்ணி நிற்கிது, கரண்ட் நிற்கிது, எனக்கு பயமாக இருக்குன்னு போட்டுட்டு இருந்தாங்க. கரண்ட்டு நின்ன பிறகு கூட அவங்க சார்ஜ் இருக்கிற வரைக்கும் போட்டாங்க மெசேஜ், இல்லை சரியாயிடும் இருங்க, இந்த 24 ஹவர்ஸ் அது அப்படி தான் இருக்கும், அது பேஞ்சிட்டு இருக்கு, அங்கே தான் முதலியார் குப்பத்துக்கு பக்கத்தில் இருக்குது, அதை ஊற்றிட்டு தான் இருக்கும், நிறுத்துக்கு உயரமான இடமே முங்குற அளவுக்கு இருக்குன்னா அப்போ தண்ணி அங்கேருந்து மற்ற இடத்துக்கு போகும். எல்லா இடத்துலையும் தண்ணி நின்றுருக்கு, அது பேயும் போது இருந்திருக்கு ப்ரோ. அதுக்கப்புறம் வடிஞ்சது வந்து டக்குன்னு வடிஞ்சிட்டு ஒரு 2 நாள், அதுக்கப்புறம் சில இடங்களில் தேங்கி நிற்கும், அதை கவர்மெண்ட் கொஞ்சம் அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கணும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, சின்ன ஊர் அப்படிங்கிறதுனால. சின்ன ஊர்னா அங்கே 10 லட்சம் பேர் இருக்காங்க, அதை போய் சின்ன ஊருங்கிறீங்களா, 10 லட்சம் பேர்னா ஓவராலாக பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்ட்டை சேர்த்து அவங்க சொல்கிறாங்க, தவளக்குப்பம் எல்லா ஏரியாவும் சேர்த்து, வில்லியனூர் எல்லாம் சேர்த்து. பட் அப்படி 10 லட்சமாக இருந்தால் நீங்கள் மெட்ராஸ் கூட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிங்கனாக்கா, சென்னை கூட இதோட ஏரியா அண்ட் இதோட மக்கள் தொகை இதோட அந்த டென்சிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது சின்ன ஊர் தான். 10 லட்சம் இருக்கிறதுனால அந்த ஊரை நம்ம வந்து சென்னை கூட கம்பேர் பண்ண முடியாது. இது வந்து 1.5 crore சேர்த்தா இப்படி சொல்லலாம். 1.5 crore சொன்னாலும் கூட இதுல மூவிங் பாப்புலேஷன், வெளியில இருந்து வந்த பாப்புலேஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்ச நகரமாக வந்து போயிடுச்சு. பிரிட்டிஷுக்கு முன்னாடியே இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிட்டியாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்தியன்ஸ் வந்த பிறகு அதை வந்து இது பண்ணாங்க. ஸோ இது அதில் வந்து சில ட்ராபேக் இருக்குது. எப்படி பாம்பேயில் வந்து அந்த தீவு மாதிரி தான் தனியாக தான் இருக்கும், அது வந்து தண்ணிக்குள்ளே உருவாக்கப்பட்டது தான். இன்றைக்கி வரைக்கும் அங்கே இருக்கிற ஏர்போர்ட்டில் வந்து ஒரு ரன்வே தான் இருக்கான். அங்கே பக்கத்தில் குஜராத்துக்கு பக்கத்தில் இது மாதிரி தாங்க ஒரு சர்க்குலேஷன் ஒன்று வந்துட்டு டர்புலன்ஸ் பத்துலன்ட்டு அங்கே ஃப்ளைட்டே தூக்க முடியல. பாம்பேயில் வந்து இறங்கிட்டாங்கன்னா ஃப்ளைட்டு ஏறினா தான் நிச்சயம், அவங்க திரும்பி வர்ற டைம் இருக்குல்ல, அது டிலே ஆகிட்டே இருக்குது நிறைய நேரங்களில் அப்படிங்கிற மாதிரி. இப்போ டெல்லியிலையோ சென்னையிலையோ நடக்கிற அந்த விஷயங்களை விட பாம்பேயில் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க.
அதுவும் இந்த மாதிரி இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் பீரியடில் பயங்கரமான சிக்கல்கள் இருக்கும். அதுவும் சர்க்குலேஷன்லாம் அந்த சைடு பெரும்பாலும் அந்த சைடில் போய் லேண்ட்ஃபாலே ஆகாது. பட் சமீப காலமாக ஒரு லாஸ்ட் ஒரு 4 to 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஃபால் ஆகுது. நிறைய பேர் என்கிட்ட வந்து கேள்வி கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 8 வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்கிட்ட வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஏன் அரேபியன் சீல வந்து உங்களுக்கு வந்து சர்க்குலேஷன் உருவாகுது, இன்டென்ஸ் ஆகி ஏன் ஓமன் ஏமன் பக்கம் போகுது? மெஜாரிட்டி ஆஃப் த சைக்ளோன் வந்து அங்கே தான் போகும். அது அந்த சைடு போனால் தான் ட்ராவல் பண்ணால் தான் அது வந்து சைக்ளோன் ஆகும், சூப்பர் சைக்ளோன் ஆகும். ஐ மீன் வெரி சூப்பர் சைக்ளோன் கிடையாது, வெரி சிவியர் சைக்ளானிக் ஸ்டாம் ஆகும், எக்ஸ்ட்ரீம்லி சிவியராக கூட மாறும். பட் லேண்ட்ஃபால் ஆகும்போது சிவியர் சைக்ளோன் இல்லை சைக்ளோனாக போய் ஓமன் ஏமன் கிட்ட போய் வந்து நிற்கும். அதுதான் வந்து நடக்கும். இந்த சைடே வந்து வராது. மகாராஷ்டிரா உள்ளே வந்து போடுறது ரொம்ப அரிது. ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி ரேராக நடந்திருக்கும், ஒரு 150 இயர்ஸ்க்கு முன்னாடி ரேராக நடந்திருக்கும்னு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அலிபாக்னு ஒரு ஏரியா ஒன்று இருந்தது. அதுக்கிட்ட போய் லேண்ட்ஃபால் ஆனிச்சு போய் கோஸ்ட்டில் போய். இப்போ சமீபத்தில் கூட ஒரு சர்க்குலேஷன் வந்து உள்ளே வந்து புந்து இல்லை. அப்போ இதெல்லாம் வந்து நடக்குது. இப்போ குஜராத்துக்கு பக்கத்தில் வந்து அந்த பூஜுக்கு பக்கத்தில் வந்து நின்றுச்சு. அதெல்லாம் ரொம்ப ட்ரையான ஏரியா. அந்த பக்கத்துக்கு அதுக்கு பக்கத்தில் போய் நிற்கும் போது இங்கே டர்புலன்ஸ் இதாக இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ளைட் வந்து ஒரு 24 hours டேக் ஆஃபே ஆகல மும்பையில். ஸோ வந்து சில மாற்றங்களும் நடக்குது, நம்ம இல்லைன்னு சொல்லல. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை நடந்தது, இப்போ வருஷம் ஒரு இன்சிடெண்ட்டை காட்டி விட்டுட்டு போகுது. அப்படி இருக்கும் போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான கட்டமைப்புடன் நகரங்களை வடிவமைக்கணும், உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். சிட்டி எக்ஸ்பான்ஷன் மட்டும் கிடையாது, புதிய சிட்டியை கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கலாம் அப்படிங்கிறது தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிறைய இடத்துல டைடல் பார்க் கட்டியிருக்கேன்னு சொல்லி தஞ்சாவூரில் ஒரு டைடல் பார்க் இருக்கான், விழுப்புரத்தில் ஒரு டைடல் பார்க் இருக்கான், ஆல்ரெடி கோயம்புத்தூர்லாம் நல்லா டெவலப் ஆகிட்டு. இல்லை ப்ரோ, எதனாலும் பண்ணட்டும், பண்ணுறதை பற்றி ஒன்றும் இல்லை. இப்போ பிரச்சனை என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான், நானும் நல்லா இருப்பேன், இயற்கையும் நல்லா இருக்கட்டும். ஆமாம், மெட்ரோ திட்டம் வந்துருக்கு, தெரியுமா தெரியாது? இதை கட் பண்ணாமல் போடுங்க. விழுப்புரத்துக்கு 1 மணி நேரமா? இப்போ தான் நியூஸ் சேனல்லாம் போட்டாலே பயங்கரமாக, இனி 1 மணி நேரத்தில் நாம் விழுப்புரம் செல்லலாம், மெட்ரோ போட போகிறாங்களாம். 1 மணி நேரத்துக்கு ஒரு இது ஒன்று போட்டு லைனு போட்டு, அது லைன் போடுற வரைக்கும் என்னென்ன நடக்க போகுதுங்கிறது தெரியல. எத்தனை இடங்கள் மேலே கந்த இது போக போகுதுன்னு தெரில எனக்கு. போடுறது தப்பு இல்லை, போட்டுக்கோங்கன்னு தான் சொல்லுவேன். ப்ராப்ளம் என்ன தெரியுமா ப்ரோ, இங்கே கீழ்கட்டளையில் போடுறதே பார்த்தீங்கன்னா வருஷ கணக்காக போட்டு இன்னும் அந்த பக்கம் எங்கேயும் போக முடியல. இதில் வேறு என்னடான்னா போரூர் சைடில் மெட்ரோவுக்கு போட்டதில் கழண்டு கீழே விழுந்து ஒருத்தர் இறந்து வர போனார். இதெல்லாம் பயமாக இருக்குது ப்ரோ. நிஜமா வண்டியில் போகிறது கூட ஒன்றும் இல்லை, நான் போரூர் போவேன் ப்ரோ, அந்த ஹேருக்காக போரூர் போவேன், பயந்துக்கிட்டே போனேன் ப்ரோ. இதில் என்ன சிக்கல்னு வச்சிங்களேன், அந்த டைம் ஃப்ரேம் இருக்குல்ல, ரொம்ப ஒஸ்ட்டு. 4 வருஷம் ஒரு ரோடை ஒரு இதை போட போகிறோன்னு பிளான் வந்துட்டு, இதை வந்து பண்ணணும்னா ப்ராப்பராக பண்ணலாம். இது அங்கங்கே கொஞ்சம், பட் கவர்மெண்ட் அப்படி தான் ரன் ஆகுது. டெண்டர் விட்டு ஒரு ஏரியாவுக்கு தனி டெண்டரு, அதில் உள் வாடகை, உள் டெண்டரு, இது எல்லாம் போட்டு முடிஞ்சு வர்றதுக்கு 5-6 வருஷம் ஆகிடுது. சரி, நீங்கள் இந்த குரோம்பேட்டில் நம்ம ராதாநகர் சப்வே பார்த்தீங்கல்ல? ஆமாம், அது நான் காலேஜ் படிக்கும்போது கேட்ட ஆரம்பித்தாங்க. அப்படியா? நான் காலேஜ் படிக்கும்போது அப்போ பார்த்துக்கோங்க. அது வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, என்ன சொல்கிறதுனே தெரியல. காலேஜ் படிக்கும்போது இமேஜின் பண்ணி பாருங்க ப்ரோ. நான் சொல்கிறது வந்து 2009-10 ப்ரோ. 2009-10 எங்கே இருக்குது? நாம இப்போ எங்கே இருக்கோம்? 2025 இருக்கோம். ஒரு மக்களே பழகிட்டாங்களே. இப்போ நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரும்போது அப்படி ஃப்ளைஓவர் ஏறி வர பழகிட்டாங்கல்ல. ஃப்ளைஓவர் ஏரியா ஓகே. நீங்கள் எங்கே சொல்கிறீங்கன்னா, எதர் நீங்கள் பல்லவரம் சைடு போய் வரணும், அப்படின்னா எம்ஐடி சைடு போய் வரணும். ஆனால் இங்கே நடுவில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இன்னும் அது யூட்டிலைசேஷன் உள்ளே இல்லை. ப்ளஸ் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்து எல்லாம் அப்படியே ரொம்ப டேமேஜ்டா. அந்த ரோடு போட்டுட்டாக்கா என்ன தெரியுமா வரும், அந்த சப்வே ஓப்பன் பண்ணிட்டாக்கா மறுபடியும் களை கட்டும், செம்ம கூட்டமாயிடும். 200 feet ரேடியல் ரோடு டிராஃபிக் ஆகுதுன்னு வச்சுங்க, பீக் ஹவர்ஸில் எல்லாரும் இது உள்ளே புந்து இப்படி வந்துடுவாங்க. ஆமாம், உள்ளே வந்து ஜிஎஸ்டி பிடிப்பாங்க, இது வழியாக வரலான்னு வருவாங்க. இந்த வைஷ்ணவ காலேஜ் சந்து வழியாக எஸ்வி பேக்கரிலாம் வேறு லெவலில் இதாகும், ஜாலி தான் உங்களுக்கு. நான் என்ன ப்ரோ, ஏதோ எஸ்வி பேக்கரியில் வந்து எஸ்வி பேக்கரி, ஜெயராம் மிட்டாய், நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்கு. நீங்கள் சொன்னது எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நான் அவங்களதுல வந்து ஒரு ஷேர் குரோம்பேட்டில் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஷேர் இருக்குங்க. எல்லா இடத்துலையும் குரோம்பேட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டுட்டு போனதுல உங்களுடைய அந்த செயல் திட்டமும் இருக்கு, செயல் திட்டமும் இருக்கு. நிக்கலாமா? என்னது கவுன்சிலருக்கு நிப்போமா குரோம்பேட்ல? நீங்க வந்து சிஎம் பிஎம் அந்த மாதிரியான பெரிய பதவிக்கு தான் போட்டி போடணும். நீங்க ஒரு சிஎம் பிஎம்க்கு நின்னீங்கன்னா நாங்களாம் எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி வந்து நிற்போம். அப்படியா? ஆமா. நீங்க வந்து பாத்தீங்களா எப்படி இருக்கு? முதல்ல கவுன்சிலர் ப்ரோ, அந்த அளவுக்கு இருந்தா நம்ம மக்களுக்கு யாரு இவரை நம்பலாமா கூடாதான்னு தெரிய வரும். உங்களுக்கு என்னங்க, நீங்க வீடியோல பிரச்சாரம் பண்ணுங்க. வீடியோல பிரச்சாரம் அது ஒண்ணுதான் குறைச்ச. நான் மட்டும் ஆட்சிக்கு வந்து விட்டால் இந்த அலைபேசிகளை இலவசமாக
அலைபேசி இலவசமாக கொடுக்கறதுக்கு திட்டம் இருக்குதான் உங்களுக்கு? ஆல்ரெடி ஏதாவது திட்டம் வச்சிருப்பாங்க. நம்மளால முதல்ல யாருக்கிட்டயாவது இருக்குன்னா இலவசமாக புடுங்கிட்டு விடுவேன். குரோம்பேட்டையில் ஒரு அலைபேசி தயாரிக்கும் நிலையத்தை நான் இங்கே உருவாக்குவேன். நீங்க பேசுறத பார்த்தா கலைஞர்னு சொல்ற போறாங்க. ஐயோ சரி, குரோம்பேட்டையில் நான் செய்ய போகிறேன், எனக்கு வாக்களிப்பீர்களா? வாக்களிப்பீர்களா? நீங்கள் செய்வீர்களா? பதிலுக்கு இன்னொரு சொல்லியாச்சு. ரைட்டு. மொத்தங்க ஒரு வெதருங்கிற ஒரு ஃபினாமினால ஆரம்பிச்சோம். ஒரு வெதருங்கிற ஃபினாமினாவை ஆரம்பிக்கும் போது எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து எதெல்லாம் இம்பேக்ட் பண்ணோம் அப்படின்னும் போது ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது. நம்ம வாழக்கூடிய பகுதிகளில் எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் இருக்குது, அதுவும் எவ்வளோ டிராஸ்டிக்காக நடக்குதுங்கிறத வரைக்கும் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இது எல்லாமே ஃபேக்ட்டுங்க, சும்மா கிடையாது. இது வந்து ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்களேன், வளர்ச்சிங்கிறது கண்டிப்பாக அவசியம் தான், நம்ம அது வேண்டாம்லாம் சொல்ல வரல. பட் அதில் நம்மளோட பங்குன்னு ஒன்று இருக்குல்ல, வளர்ச்சிக்கு பங்கு அப்படின்னு வரும்போது அதோட ரெசிடியூன்னு ஒன்று வரும். இப்போ நான் சாப்பிட்றேன், நல்லா ஆரோக்கியமாக நிறைய சாப்பிட்ணுன்னாலும் எனக்கும் உள்ள பாடியில் வேஸ்ட்னு ஒன்று கலெக்ட் ஆகும், நான் வெளியில் அதை போய் எக்ஸ்க்ரீட் பண்ணணும்ல. அந்த மாதிரி இப்போ ஒரு ஊர் வந்து பயங்கரமாக வளருது அப்படின்னா அதுக்கு ஒரு தீவனம் போட்டோம்னா அதுவும் ஒரு எக்ஸ்க்ரீஷன் பண்ணணும்ல. அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிற மைண்ட் செட் இருக்கணுங்கிற, அதை கொஞ்சம் ப்ராப்பராக பார்க்கணும். பின் விளைவுகளை கையாளுதல். ஆமாம், அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். இதில் உங்களுக்கு ஏதாவது அபிப்பிராயம் இருந்ததுன்னா நீங்கள் கருத்துரை பகுதியில் விடுங்க. நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை பற்றி பேசுகிறதுக்கு, இன்னும் கொஞ்சம் டீப்பாக போவோம். பொலிட்டிக்கல் ரீதியான விஷயங்களையும் நம்ம வந்து தொழிற்க வேண்டியதாக இருக்கும். அது ஒரு சேனலில் வந்து பண்ண முடியாது. அதனால நீங்கள் வந்து இந்த வீடியோவை இதோட முடிச்சு பார்க்குறத நிறுத்திக்கங்க, நாங்களும் முடிச்சுக்கிறோம். ரைட்டுங்க. ஸோ வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்ததுன்னா திரும்பியும் நாங்கள் அதோடய உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் சிவபரணி, இமானுவேல், பாய்ங்க. பாய். வண்டியை விடாம நாள் கணக்காக சுற்றிக்கிட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.